போன வாட்டி மீட் பண்ணப்போ வந்து யூஆர் சிட்டிங் அட் பீச் ஆஃபீஸ், சம்ம வியூ, மல்டிபிள் போர்ட்ஃபோலியோ கம்பெனிஸ் நீங்கள் ரன் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து நீங்கள் யூ நவ் ஃபோக்கஸ்ட் இன் ஒன் கம்பெனி, பாக்கெட். ஹவு டிட் திஸ் ட்ரான்சிஷன் ஹேப்பன் அண்ட் ஏன் இப்போ வந்து ஒரு கம்பெனி? ஓகே, ஸோ போன வாட்டி என்னன்னா, ஒரு எனக்குன்னு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து பல கம்பெனிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஐ வாஸ் டூயிங் லைக் ஒரு வெஞ்சர் பில்டிங்காக வந்துட்டு ஐ வாஸ் டூயிங். ஒரு கரெக்டான ஆளுங்களை வந்து ஒரு கம்பெனி கொண்டு வர்றது. என்னோட அப்போ இருந்த ஸ்ட்ரென்த் என்னன்னா 0 to 1. எந்த ஒரு ப்ராஜெக்டும் வந்து அட் இனிஷியல் ஸ்டேஜ் அது டேக் ஓவர். அதை வந்துட்டு என்னென்ன தேவையோ அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டு புஷ் இட் அப், ரைட்? ஸோ இப்போ வந்துட்டு சரி, அதில் வந்து தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாண்டட் டு மேக் இட் லைக் ஒன் பிக் திங் அப்படின்றது. இப்போ 0 to 1லேருந்து வெளில வரணும். அந்த சீலிங்கை உடச்சு we have to go scale it up as a big startupன்றது தான் கான்செப்ட். So that's what I'm doing right now. Right. Coupons. இப்போ கூப்பான்ஸ் பற்றி பேசுகிறப்போ ஃபிசிக்கல் கூப்பான்ஸ் எனக்கு தெரியும் how it worksன்றது. Do you think there's a big market for coupons? ஏன்னா யூஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஒன் நீஷ்ன்றதுனால அது கேட்குறேன். எக்ஸாக்ட்லி. ஸோ என்னன்னா, கூப்பான்ஸ்ன்றது வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங்கில் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதை வந்து உங்களால் அதை பிரிக்கவே முடியாது. இப்போ வந்து இது வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து நீங்களே சொல்லுவீங்க, அந்த கடை வந்து எனக்கு தெரிஞ்சவர், என் பேரை போய் சொல்லுங்க, சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கூப்பான்ற கான்செப்ட்ன்ற அந்த பேர் வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம ஒரு சகஜமாக பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம், கரெக்டுங்களா? ஸோ இதை ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மெக்கானிசம். இப்போ அவர் வந்து எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் அந்த கடைக்காரர் பண்ணாமல் வேர்ட் ஆஃப் மவுத்தை வந்து மட்டுமே நம்பி அந்த விஷயத்த பண்ணுறாரு. இப்போ வந்து சுதர்ஷன் சொல்லி தான் வந்தார் அப்படின்றது அவருக்கு ஒரு ட்ராக் இருக்குது. ப்ளஸ் வந்து எவ்வளோ ஆஃபர் கொடுக்கணும் எல்லாமே வந்துட்டு இட்ஸ் அண்டர் கண்ட்ரோல், ரைட்? ஒரு நம்ம டிஸ்கவுண்ட் வந்து 50% ஆடி தள்ளுபடி அப்படின்னு போடுறோம்னா அது எதில் தள்ளுபடி, எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுது, இது எது இல்லாமல் ஓப்பனாக பண்ணும்போது எல்லாருமே அது பண்ணும்போது அதுக்கு ஒரு வேல்யூவே இல்லாமல் போயிடும். ஸோ கூப்பான்ஸ்ன்றது வந்துட்டு ஒரு இன்டென்ட் பேஸ்டு பையர்ஸை உள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு வந்து we wanted to build ஒரு ஈகோ சிஸ்டம், பிளாட்ஃபார்ம் அண்ட் டூல்ஸ். அது வந்து ஒரு இனோவேஷன் சொல்கிறதோட நம்ம வந்து ஒரு ரொம்ப வருஷமாக இருக்க ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம அந்த ஹேபிட்டை வந்து ஈஸியாக வந்து அதை ஒரு டிஜிட்டைஸ் பண்ணும்போது நம்மளால வந்து நிறைய இம்பாக்டபிள் கொண்டு வர முடியும்ன்றது நாங்கள் நம்புகிறோம். ரைட், பர்ஃபெக்ட். நீங்கள் வந்து சின்ஸ் யூ ரன் மல்டிபிள் வெஞ்சர்ஸ், இது நான் கேட்கணும், பூட் ஸ்டாப்பிங்கா ஃபண்ட் ரைசிங்கா? அது பசியை பொறுத்து தான் சொல்லுவேன். ஸோ இனிஷியலாக நம்ம வந்து ப்ராடக்டை பில்ட் பண்ணும்போது யாருமே வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து ஃபண்ட் ரைசிங்ன்ற ஒரு மைண்டில் வச்சு பண்ணோன்னா நிறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவோம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நேரத்தில் வந்து நமக்கு இவ்வளோ மில்லியன் வரும், இவ்வளோ இது வந்து இந்த ஸ்கேலில் கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கதையை எழுதுவோம். அந்த கதைக்கு வந்து இவ்வளோ பட்ஜெட் வேணும் அப்படின்னா நம்ம போய் கேட்கணும், நம்ம ப்ரொடியூசர்ஸ் கிட்ட போய் கேட்கணும். இது ஒரு சினிமா மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் அந்த கதையை வந்து ப்ராப்பராக இருக்கா, இது வந்து ஒரு கமர்ஷியல் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 விதமாக இப்போ கதை எழுதுறாங்க. ஒன்று வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்காக எழுதுறாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டருக்காக எழுதுறாங்க. இப்போ பேடிஎம் மாதிரி ஒரு பிஸ்னஸை வந்துட்டு நம்ம வந்து ஸ்மால் ஸ்கேலில் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஃபண்டிங் தேவை. அவ்வளோ நாள் அதை தம் பிடிச்சி அந்த பிஸ்னஸை ரன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஃபண்ட் ரைசிங்ன்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். பட் சாஸை பொறுத்த வரைக்கும் இல்லை வந்து நிறைய பிஸ்னஸ் கண்ணுக்கே தெரியாமல் ஒரு ஷைனி, அதான் ஃபண்டிங் இருக்க பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஷைனியாக இருக்கனால எல்லாருக்கும் தெரிஞ்சது. நிறைய போரிங் பிஸ்னஸஸ் வந்து யாருக்குமே தெரியணும்னு அவசியம் இல்லை, அதில் வந்து ஃபண்டிங்கும் தேவையில்லை. ஆனால் வந்து நம்ம திடீர்னு வந்து ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணோம், இப்போ ஒரு மார்க்கெட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணோம், அந்த மாதிரி வரும்போது ஃபண்டிங் இஸ் அ வெரி அதுவும் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இன்வெஸ்டர்ஸும் நம்பணும், சரி நம்ம வந்து ரைட்டான இடத்துல நம்ம இதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம இதை இன்வெஸ்ட் பண்ணோம்னா இட் வில் கோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர். அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ROI பார்க்குற ஒரு மக்களாக இருந்தால் இட் ஒன்ட் ஒர்க் ஆக்சுவலாக. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா மெனி இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப வந்து ப்ராப்பராக இருக்காங்க. ஸோ இட்ஸ் க்ரோயிங், அந்த மார்க்கெட்டே இட்ஸ் க்ரோயிங் ஆக்சுவலி. அமேசிங். இப்போ நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி, இப்போ பாக்கெட் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க அண்ட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னோடனே இது வேறு ஞாபகம் வருது. ஷுட் யூ ஸ்டார்ட் வித் ஃப்ரெண்ட்ஸ்? அண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் செக்லிஸ்ட் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி? ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆரம்பிக்கிறதோட என்ன செக்லிஸ்ட்னா மெயினாக வந்துட்டு ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர் இல்லையா, அதுவும் ஒரு க்ரோத் மாதிரி தான். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இப்போ ஜஸ்ட் அவுட் ஆஃப் காலேஜ் நம்மகிட்ட ஒரு ப்ராஜெக்ட் ஐடியா இருக்குது, நம்ம போய் உடனே போய் ஆரம்பிச்சிடலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஆரம்பிச்சிடலாம். அதுவும் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுது. பட் எல்லாருமே அந்த பார்க்கறது வந்து ஜெயிச்சவங்க மட்டும்தான் இல்லையா.
ஸோ நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நான் என்ன சொல்லுவேன்னா, அகெயின் அந்த மூவி அனாலஜிஸ் ஒர்க்ஸ் பெட்டர். இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்டராக இருக்கணும். அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு எம்ப்ளாயி அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த தொழிலை கற்றுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமேட்டா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நம்ம மாறுறோம் இல்லையா? ஸோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் மோடு வந்து ரொம்ப முக்கியம். இதில் என்ன நான் மீன் பண்ணுறேன்னா, நீங்கள் ஒரு ஆண்டர்பிரனர் முன்னாடியே இருப்பார், அவர் ஒரு 40 வயசு அந்த அந்த ரேஞ்சில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கம்மி ஸ்டேக்கில் வந்து நான் உங்களுக்கு பிஸ்னஸை பில்ட் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து பேக் எண்டில் சப்போர்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸை நான் பில்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சரணடைஞ்சிருங்க. சரணடைஞ்சிக்கிட்டேன்னா அவர் வந்து என்ன பண்ணுவார், அவருக்கு வந்து மேக்ஸிமம் கிடைக்கிறதுனாலையும் ப்ளஸ் வந்து அவர் வந்து உங்களை வந்து ஒரு மென்டர்ஷிப் பண்ணுறதுக்கும் ஹீ வில் பி வெரி ஓப்பன், ரைட்? ஸோ அவர் என்ன பண்ணுவார், எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாரு. உங்களுக்கு வந்து நிறைய அடிப்படை வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து போருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ முடியுமோ ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லுவாங்களே, நம்ம நிறைய பேர் சூடுபட்டுக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றியே நம்ம வந்து போய் திட்டுறோம், இல்லை வந்து எனக்கு ரைட்டான ஃபவுண்டர்ஸ் அமையலை, எனக்கு வந்து இது அமையலை அது அமையலை. பட் நம்ம என்ன பண்றோம்னா அந்த ப்ராசஸை வந்து பிரேக் பண்ணிட்டு டைரக்டா போறதுனால நிறைய நடக்குதுன்றது என்னோட அனுபவத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண, ஒரு சீசன்ட் ஆண்டர்பிரினர் இப்போ வந்து ஓரளவுக்கு நீங்களே ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்ககிட்ட வருவாங்க இல்லையா? ஸோ நம்ம சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு. அந்த மாதிரி சமயத்துல வந்து அந்த மாதிரி நம்ம வந்து டைரக்டா போயிட்டு ஒரு ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கும்போது எனக்கு வந்து இந்த தொழில் தெரியும், ஆனா வந்து நான் இது ஒரு பிராண்டாவோ ஒரு ப்ராடக்டாவோ மாத்துறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸாவே அதை பில்ட் பண்ணி கொடுக்குறேன், நீங்க எனக்கு கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நிறைய விஷயம் கத்துக்கலாம். இது அசிஸ்டன்ட் டைரக்டரா மாறும். அதுக்கப்புறம் டைரக்டர் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து நீங்க செஞ்ச எக்ஸிகியூஷனை வந்து எல்லாரும் பார்த்துட்டாங்க. பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குன்னு ஒரு தானா சேர்ந்த கூட்டம் மாதிரி எல்லாருமே மக்கள் வந்து கரெக்டான ரைட் பீப்புள் வந்து உங்களுக்கு வந்து ஃபிட் ஆவாங்க. ஃப்ரெண்ட்ஸு நான் ஃப்ரெண்ட்ஸுன்றதை விட இது ரொம்ப அப்ஜெக்டிவா பார்க்கணும். இந்த தொழிலுக்கு இவங்க செட் ஆவாங்களா, இந்த ரோலுக்கு இவங்க செட் ஆவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லாங் டேர்ம் ஜேர்னி இல்லை. நம்ம வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு எதுவும் செய்ய போறது கிடையாது. ஸோ அவங்க வந்து சஸ்டெயின் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அவங்கள அங்கே உட்கார வச்சு அந்த ரோல் நல்லா அவங்களுக்கு ஃபிட் ஆகுதா அப்படின்றத உங்களால் அதை இமேஜின் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் கமிட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து ஜஸ்ட் அவங்க வந்து ஏதோ ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறாங்க, இவங்க ஒரு எமோஷ்னலாக நம்ம இந்த டிசிஷன் எடுக்கிறது வந்து அது இட் வில் ரன் அவே இன் ஷார்ட் டேர்ம். Being a CEO, your job is to extract work from a lot of people. You have to make sure that the show goes on. அப்படின்றப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களால வேலை வாங்க முடியுதா? அதுதான் சொல்கிறேனே, அவங்க வந்துட்டு நம்ம செய்கிற வேலையோட காம்ப்ளிமெண்ட்ரியாக இருந்தனா பெட்டர். நம்ம வந்து போகாத இடத்துக்குலாம் அவங்க போக முடியும்னா அந்த மாதிரி ஒரு கோஃபவுண்டரோ இல்லை வந்து ஒரு எம்ப்ளாயியோ எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக நம்ம ஒரு மாதிரி நான் இதெல்லாம் நல்லா பண்ணுறேன் நீயும் வந்து பண்ணுன்றது இது ஒன்றும் ரேஸ் கிடையாது, கரெக்டுங்களா? இப்போ நான் வந்து இந்த ரவுண்டை முடிக்கிறேன், நான் வந்து உனக்கு வந்து பாஸ் பண்ணுறேன், நீ நெக்ஸ்ட் ரவுண்ட் நீ ஓடு அப்படின்னு. அப்போ தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாமினாவை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் ஓட முடியும். ஸோ இது ரொம்ப முக்கியம், இந்த டீம் எஃபர்ட்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி தான் நம்ம கோஃபவுண்டர்ஸையும் நம்ம செலக்ட் பண்ணணும். நம்மளோட வீக்னஸ்ன்னு சொல்ல மாட்டேன், அந்த ஏரியா வந்து நம்ம லிவரேஜ் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்ட்ரென்த்தை நானோ என்னோட ஸ்ட்ரென்த் நீங்களும் வந்து லிவரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு 5 வருஷம் நான் வந்து உங்களோட ட்ரைட்ஸ்லாம் நான் வந்து ட்ரெயின் ஆகி வரத்துக்கு பதிலாக உங்களோட 5 வருஷமும் என்னோட 5 வருஷம் ஒன்றா சேர்ந்தனா தான் ஒரு கம்பெனி ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை வந்து ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ். இப்போ வந்து நான் வந்து 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன், கோஃபவுண்டர் வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி வந்து மைண்டில் இல்லாமல் அவங்க 2 மணி நேரம் ஏதோ ஒரு விஷயம் வந்து ப்ராப்பராக செய்கிறதுனால இது நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும்னா நம்ம அது வந்து ஏற்றுக்கிறதுக்கு நமக்கு வந்து மெச்சூரிட்டி வேணும். ஸோ அது வந்து அந்த மெச்சூரிட்டி வந்து நம்ம இன்ஃபேக்ட் வந்து ஸ்டார்டிங்கே நம்ம வந்து ஒரு ஹார்ட் டாக்கோ ஏதோ ஒன்று எடுத்து பேசிட்டோம்னாலே ப்ராப்ளம் நிறைய சால்வ் ஆகிடும். காம்ப்ளிமெண்டிங் ஸ்கில்ஸ், இப்போ நம்மகிட்ட வந்து கொஞ்சம் ஸ்கில்ஸ் இருக்கும், நம்ம கோஃபவுண்டர்ஸ் கூட கொஞ்சம் ஸ்கில்ஸ் இருக்கும். ஹவு டு யூ பிரிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் யூர் கோஃபவுண்டர்ஸ்? என்னன்னா நம்ம பேசும்போதே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா? இப்போ எனக்காக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்காக பிஸ்னஸ் பண்ணுறதை விட்டு நம்ம ஒரு காமன் விஷனில் இருக்கும். இப்போ வந்து கூப்பான் வந்து நம்ம வந்து பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு காமன் மிஷன். இந்த மிஷனை எல்லாரையும் வந்து பை பண்ணிட்டாங்கனாலே நம்ம எதுவுமே பண்ண தேவை, அவங்க வந்து இழுத்து போட்டுட்டு எல்லாமே செய்வாங்க. ஸோ அந்த மிஷனை விற்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. நம்ம கான்ஸ்டண்ட்டாக அந்த மிஷனை விற்கணும். நம்ம வந்து ஒரு பர்சனலாவோ இல்லை நம்ம ஒரு செல்ஃபிஷ்னஸோட சில விஷயம் பண்ணும்போது அது நடக்காது. நம்ம ஒரு காமன் கோலாக நம்ம அதை வந்து த்ரோ பண்ணும்போது எவ்ரி ஒன்
அந்த யூனிவர்ஸ் வில் மேக் ஷூர் இட் ஹேப்பன்ஸ்னுவாங்க. அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து அதுக்கு இது பண்ணுவாங்க. அதுல கோஃபவுண்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களா சேர்றது இன்னும் பெட்டர். ஆக்சுவலாக நம்மளா போய் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டு சில விஷயம் நம்மளா போய் கேட்கறதோட இட் ஹேப்பன்ஸ் லைக் ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லாக இட் ஹேப்பன்ஸ் ஆக்சுவலாக. நான் உங்களை மீட் பண்ணதுலேருந்து ஒன் திங் தட் ஐ அண்டர்ஸ்டுட் அபவுட் யூ இஸ் தட் யூ ஆர் ஆல்வேஸ் டு த பாயிண்ட். யூ டோன்ட் பீட் அரவுண்ட் த புஷ். எல்லாம் டேரெக்டாக பேசுகிறீங்க. டஸ் திஸ் ஒர்க் இன் அ பிஸ்னஸ் என்வரன்மெண்ட்? ஆமாம்மா, கண்டிப்பாக. ஹவு டீப்? அது மட்டும்தான் ஒர்க் பண்ணுது. ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு நாள் கோவப்படாமல் இருப்பீங்க, ஒரு வாரம் கோவப்படாமல் இருப்பீங்க, ஒரு மாதம் கழிச்சு அது வந்து ஒரு பூதாகரமாக போய் வெடிக்கும். அதுக்கு பதிலாக வந்துட்டு இன்னைக்கு இதுதான் உண்மை உனக்கு, அது வந்து ஒரு நாள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இட்ஸ் லைக் டேப்லெட், ரைட்? ஆனால் வந்து அதை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மெச்சூரிட்டி, அதை சொல்றதே தன்மையாக சொல்லிடுவீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நாள்லேயே அந்த ப்ரெஷர் இருக்கும்போதே சொல்லும் போது தன்மையாக சொல்லிடுவீங்க. ஆனால் அது ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் அதை டிலே பண்ணீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கமும் ஹீட்டர் ஜாஸ்தியாக இருக்கும், உங்களுக்கும் ஹீட்டாக இருக்கும். அது இட் ஒன்ட் எண்ட் அப் நைஸ்லி, ரைட்? ஸோ இட்ஸ் பெட்டர் இந்த மாதிரி நடக்குது. அந்த ஒரு கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட். அது வந்து ரூடாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து அப்படியே ஒரு மாதிரி ஹியூமரஸாக சொல்றது கூட என்னை பொறுத்த வரைக்கும் ஹியூமர் ஒர்க்ஸ் பெட்டர் ஃபார் மீ. ஸோ அது மாதிரி ஜாலியாக சொல்லிடுவாங்க, அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. எனக்கும் அந்த மாதிரி என்கிட்ட வரும்போது அந்த மாதிரி, ஏன்னா நான் அப்படி பண்றதுனால என்கிட்ட பேசுற மக்களும் ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரியே சொல்றதுனால எனக்கும் அது ஹர்ட் ஆக போறது கிடையாது. முக்கால்வாசி நம்ம வந்து ஹர்ட் ஆயிடுமோன்றது ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம அதை தவிர்த்துருக்கோம் இல்லையா? அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே அவங்க என்ன சொல்றாங்க ஹர்ட் ஆவாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதை ட்ரிகர் பண்ணாம அதை கரெக்டான டைம்ல சொன்னாலே மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளம் வில் பி சால்வ். ரைட். இப்போ வர ஆண்டர்ப்ரனர்ஸ், இப்போ புதுசாக வர ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கும் சரி, இது ஆண்டர்ப்ரனர்ஷிப்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, there is a mismatch between the people who are already in entrepreneurship and the new people. இப்போ முதல் மிஸ்மேட்ச் வந்து இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ். ஆண்டர்ப்ரனர்ஷிப்னாலே ரோசியாக இருக்கும், அந்த ஃபன் ஜர்னி, அது வந்து கெத்து அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேர் உள்ள வந்துடுறாங்க. அண்ட் இந்த பக்கம் ஏற்கனவே ஆண்டர்ப்ரனர்ஷிப்ல இருக்கிறவங்க வந்து தே நோ த ட்ரூத், கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும். அண்ட் இந்த மிஸ்மேட்சை ஹவு டு யூ சி? இதை கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். நான் வந்து நீங்க ஆரம்பிச்சு ஒரு வருஷம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஒரு மஞ்சள் ப்ரொஃபைல் போட்டுட்டு நிறைய பேர் இறங்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. இல்லை, என்னன்னா there is something called skill, there is something called இது இப்படி சொல்லலாம். என்னன்னா when people don't follow you, they follow your work. ஸோ யார்கிட்ட நிறைய ஒர்க் இருக்கோ அவங்க பேசினாங்கன்னா நேச்சுரலாக நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க அவங்களுக்கு. அவங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் ஏன்னா தே டாக் த ட்ரூத், ஏன்னா அவங்க கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும், என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஸோ தே கீப் எஸ்டாப்ளிஷிங் தேர் அத்தாரிட்டி இன் தேர் இண்டஸ்ட்ரி. பட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் த அத்தாரிட்டி இன் த இண்டஸ்ட்ரி, இட் லுக்ஸ் ரோசி ஃப்ரம் அவுட் சைட் பிகாஸ் யூ டோன்ட் நோ வாட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ஹஸ் கான் இன் டு இட். எவ்வளோ ஒர்க் அதில் போட்டுருன்னு தெரியாதுல்ல. ஸோ அப்போ நேச்சுரலாக ரொம்ப ரோசியாக தெரியும். அப்போ வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்து நீங்க சொல்ற பியூட்டிஃபுல்லான ஒரு இது. ஏன்னா எல்லாமே ஓவர் நைட் சக்ஸஸ் தான் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஏன்னா ஓவர் நைட்ல வந்து அந்த ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு அந்த சக்ஸஸ். அதுக்கு ஏறின அந்த படிகள் வந்து யாரும் பார்க்கறது கிடையாது இல்லை. அதனால அது வந்து ரோசியாக தான் இருக்கும், வேற வழி இல்லை. அது வந்து அந்த இதுக்கு இருக்க ஒரு கர்ஸ். இட்ஸ் அ கர்ஸ். இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஏறினதுக்கு அப்புறம் தான் நம்ம கதையை சொல்கிறோமோ அப்படின்றது தான். இப்போ நான் வந்து த ரீசன் வை ஐ காட் இன் டு திஸ் பிஸ்னஸ், இந்த லைன் ஆஃப் பிஸ்னஸ் கூட ஒரு பர்சனை ஆரம்பத்துலேருந்தே அவங்க பில்ட் பண்ணுறதையே பார்க்கணுமே. மற்றவங்க வந்து அவங்க சக்ஸஸை மட்டும் பார்க்குறாங்க, நியூஸ் பேப்பரில் பார்க்குறாங்க, ஃபோர்ப்ஸில் பார்க்குறாங்க, ஓகே இவங்க இவ்வளோ பெரிய ஆள்னு நினச்சிடுறாங்க. பட் அவங்க கடந்து வந்த பாதையை வந்து அவங்க எங்கேயுமே டாக்குமெண்ட் பண்ணல. அப்போ இன்கேஸ் பண்ணியிருந்தா நமக்கு அந்த ட்ரூத் தெரியும். எக்ஸாக்ட்லி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அகைன் மூவி அனாலஜி, இப்போ படத்தில் வந்து ஹீரோயின் என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஹீரோ என்ன பண்ணியிருக்காங்க, டேரக்டர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாமே ஓப்பனாக தேர் கீப் ஆன் ஷேரிங். இன்ஃபேக்ட் வந்து அவங்களோட ப்ரொமோஷனே வந்து இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் நாளைக்குன்னா நம்ம கேமராவை தூக்கிட்ட போகிறோம் இல்லையா? பட் ஆனால் அவங்க அவ்வளோத்தையும் சொல்கிறாங்க, அதையும் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்கறதுக்கு ஆள் இருக்கு. ஸோ இதே மாதிரி விஷயம் வந்துட்டு ஐ திங்க் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் வந்தால் நம்ம வந்து அந்த என்ன கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத வந்து கேட்கறதுக்கு நம்ம தயாராக இருந்தோன்னா ஐ திங்க் நிறையா பேர் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்து இப்படி பார்க்க மாட்டாங்க. அதே சமயத்தில் அதை நெகட்டிவாக நான் சொல்ல. ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் வெல்த் கிரியேஷன் ஆல்சோ.
அதாவது வந்து வெல்த்துக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, அதாவது கேஷ்க்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம வந்து ஒரு இம்மிடியட் ரிட்டர்ன்ஸ் வேணும்னா அது கேஷ். இன்னைக்கு வந்து நம்ம 2 லட்ச ரூபாய் இல்லை 5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறோம், அதுக்கு என்ன பண்ணணுன்றது இருக்கு. வெல்த் வந்து ஒரே நாள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நீங்க எத்தனையோ நாள் அந்த மாதிரி எடுக்காம திருப்பி போட்டதுனால தான் அங்கே வருது. ஒரு விவசாயி மாதிரி யோசிக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு வந்து நம்மளோட ஸ்கில்லை நம்பணும். அதுக்கு மேலே வந்து அந்த ஸ்கில் வளர்றதுக்கு டைம் கொடுக்கணும், அந்த மைண்ட் செட் வளர்றதுக்கே டைம் கொடுக்கணும். நம்ம லெட்ஸ் சே ஒரு 20-year-old அவர் வந்து ஒரு ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டாரு, ஆனால் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி எதுவுமே தெரியாது, கற்றுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ நீங்கள் இன்கேஸ் அந்த பாயிண்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணுவீங்க? அதான் சொன்னேன், யாராவது ஒரு மென்டார்னு கிடையாது, நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணாலே நம்ம யாரா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு ஆளை கண்டுபிடிச்சிடலாம். அவர்கிட்ட போயிட்டு நம்ம அப்படியே ஒரு சரணடைஞ்சு என்னை வந்து ஏற்றுக்கோங்க. உங்களுக்கு வந்து நான் ஒரு ஸ்டேஜில் வந்து அவர்கிட்ட வேலை செய்கிறது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்துட்டு அவங்களும் ஓப்பனா உங்களுக்கு எல்லாமே வந்து திருப்பி சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லைன்னா இப்போ நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் நல்லா அல்வா போட்டுட்டு இருப்பாரு, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அந்த அல்வா எப்படி பண்ணணும்னு தெரியாது இல்லையா. அங்க வந்து அவங்க பையனுக்கு தான் நான் அல்வா சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு அவர் உட்காந்துட்டு இருந்தாருன்னா அந்த பிசினஸே க்ரோ ஆகாது. அவர் பையனுக்கு வேற ஏதோ ஒரு பேஷன் இருக்கலாம், இல்லை வேற ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அந்த அல்வா அங்கேயே கட்டாயி போயிட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பதிலாக அவர் ஓப்பனா இருந்து, ஏன்பா நான் வந்து எனக்கு வந்து நெக்ஸ்ட் பிரான்ச், ஆனால் அந்த பிரான்ச்ல வந்து உனக்கு நான் ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறேன், நீ அந்த அல்வா கடையை வந்து இந்த பிராண்ட் இங்கேருந்து இங்கே வரைக்கும் கொண்டு போ அப்படின்னு யாராவது ஓப்பனாக பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நிறைய பிஸ்னஸ் வந்து ஃப்ளரிஷ் ஆகும். அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து ஒரு டைம் ஃப்ரேமோட ஒர்க் பண்ணலாம். சார் எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு 3 years, இப்போ எம்பிஏ படிக்கிறோம் இல்லை வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இதுக்கு ஒரு வேலைக்கு கொண்டு போகிறோம்ல, அது என்ன ஒரு 3 வருஷத்துல நம்ம என்ன சம்பாதிச்சிட போகிறோம், எதுவும் பெருசாக சம்பாதிக்க போகிறது. ஏன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து ஒரே ஒரு ஸ்கில் கிடையாது இல்லைங்களா. நம்ம வந்து சேல்ஸ் மட்டும் கற்றுக்குறோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஏதோ ஒன்று கற்றுட்டு அது போயிடலாம். சேல்ஸ் கற்றுக்கணும், ஃபினான்ஸ் கற்றுக்கணும், மார்க்கெட்டிங் கற்றுக்கணும், டீம் ஹேண்ட்லிங் கற்றுக்கணும். நம்ம வந்து ரோடில் இறங்கி அந்த வேலையை செய்யும் போது தான் அதெல்லாம் கற்றுக்க முடியுன்றது ஒன்று இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு கிருஷ்ணன் அர்ஜுனன் மாதிரி போயிட்டு இருந்துட்டோம்னா அவங்க எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க. அந்த நீங்கள் வாருக்கு போகிறதுக்கு முன்னாடி பெருசாக அடிப்பட மாட்டீங்க. உள்ளே போயிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக யூ ஏபிள் டு ஹேண்டில் திங்ஸ். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஆக்சுவலாக நான் ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து போன வருஷம் நினைக்கிறேன் இந்த பெக்கர் கேம்பெயின் அப்போ வந்து யூ ஹேட் மேட் அ போஸ்ட். இந்த பெக்கர் கேம்பெயின் அப்போ வந்து நான் இது மாதிரி நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயரில் போட்டால் தான் வந்து ஆட்னு இல்லை, அதை வேற எங்க ஞாபகத்துறீங்க. இது மாதிரி வந்து நம்ம மக்களை ரீச் பண்ணுறது வந்து நிறைய வழி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. பட் நவ் யூ கம் டு அ பாயிண்ட் வேர் நீங்கள் நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயரில் வந்து உங்களோட கம்பெனி ப்ரொஃபைல் உங்கள் ஆட் வந்தது. ஹவு டு யூ ஃபீல்? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்னன்னா, நம்மளே வி ப்ரூவ் அவர் செல்ஃப் ராங்னுவாங்கல்ல, தட் ஹேப்பன்ட் ஆக்சுவலி. இருந்தாலும் அந்த கேம்பெயின் வந்து இட் க்ளோஸ் டு மை ஹார்ட் ஆக்சுவலி, பிகாஸ் அது வந்து ஒரு சோஷியல் இம்பேக்டை கிரியேட் பண்ணுச்சு. நிறைய பேர் வந்து அதை வரவேற்றாங்க. அது வேற மாதிரி. பட் இது வந்து ஒரு பேங் ஆன் தி இதுன்ற மாதிரி. ஒரு ஊருக்கு போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டோம் அப்படின்றது வந்து, ஏன்னா நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்று செய்யறது இருக்கு இல்லையா, அது ஒரு டைம் எடுக்குது இல்லை. ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா இப்போ யூஎஸ்ல போய் நம்ம இது பண்றோம்னா அதுக்கப்புறம் நம்ம பார்ட்னர்ஸ் அங்கே ஆன்போர்ட் பண்ணணும், அவங்க வந்துட்டு அதை போய் அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அவங்க கஸ்டமர்ஸ் வந்து இது என்ன பிராண்டுன்றது வந்துட்டு அவங்க வந்து பார்க்க போறாங்க. அப்போ எல்லாத்துக்குமே வந்துட்டு தட் ஷுட் பி ஒரு நல்ல ஒரு அத்தாரிட்டி பில்ட் ஆகணும். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ண ஒரு மூவ் தான். இட் ஒர்க் அவுட் ரியலி வெல். அதே சமயத்தில் எங்களோட டெக் பார்ட்னர் ஒருத்தர் அங்கே யூஎஸ்ல இருந்தார் அந்த டைமில். ஸோ அதனால அதை கரெக்டாக ப்ராப்பராக ஷூட் பண்ணி டிட் இட் குட். தேங்க்யூ. பட் அவுட் ஆஃப் பிஸ்னஸ் சுதர்ஷன்னா யார்? சுதர்ஷன்னா யார்? சுதர்ஷன் இஸ் ஒரு guy who always want to build something. பிஸ்னஸ்ன்னு கிடையாது, ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு சேலஞ்சிங்காக அதை வந்து பில்ட் பண்ணும், ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணும் அப்படின்றது ஆசை. ஒரு புது கான்செப்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு புது விஷயமா இருக்கட்டும், முதல்ல நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்படின்றதுல ஒரு ரொம்ப ஆர்வமாக இருக்க ஒரு ஆள். அது ஜெயிக்கிறது தோக்கிறது இல்லை, அது வந்து யாராவது அதை பற்றி ஏதாவது சொல்லுவாங்களா, அதை பற்றி யோசிக்காமல் முதல்ல எடுத்து செஞ்சிடணும் அப்படின்றது ஒரு தாட் ப்ராசஸ் எப்பவுமே இருக்கும் எனக்கு. மற்றபடி வந்து ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்ட்டு வாழக்கூடிய ஒரு ஆள் தான். ஒரு ஆஸ் அ பர்சன் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி நமக்குன்னு சுற்றி இருக்க மக்களை எப்பவுமே ஹாப்பியாக வச்சுக்கணும்.
ஏன்னா இது ஒரு 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 நம்ம அந்த ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே எவ்வளோ இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும்னு இருக்கும்போது எல்லாரையும் சேர்த்து வளர்த்து விடுறதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான். சூப்பர். இந்த எல்லாரையும் சேர்த்து வளர்க்கணும் அப்படின்றது வந்து ஆஃப்லேட் நான் பேசுகிற எல்லா ஆண்டர்ப்ரனர்ஸுமே காமனாக சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். நைஸ். விச் இஸ் அ குட் சேஞ்ச் தட் ஐம் சீயிங். இதுக்கு முன்னாடி எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியாது, ஏன்னா நம்ம பேசலை அத்தனை பேர்கிட்ட. பட் இப்போ ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸில் பேசுகிறப்போ வந்து ஒன் காமன் திங் தட் ஐ see is நம்ம வளரணும், நம்ம கூட சேர்ந்து எல்லாரும் வளரணும் அப்படின்றது. பட் உங்கள் டீமில் ஒருத்தர் வளரணும்னு நினைக்கல அப்படின்னா அந்த இம்பேக்ட் கம்பெனிக்கு எப்படி இருக்கும்? அந்த இம்பேக்ட் வந்து கம்பெனிக்கு எப்படி இருக்கும்னா, ஏன்னா நம்ம வளரணும்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ அது எந்த மாதிரி சொல்றீங்க? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது ஹைப்போதெட்டிக்கல். இது நான் வந்து ஐ வாண்டட் டு நோ திஸ். ஏன்னா நம்ம க்ரோத்துக்கும் நம்ம டீம்ல இருக்கிற ஒரு பர்சனோட பர்சனல் க்ரோத்துக்கும் எவ்வளவு கனெக்டிவிட்டி இருக்கு, ஒரு கம்பெனி வளர்றதுக்கும் அந்த ஒரு பர்சன் வளர்றதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கா அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து எப்படி நம்ம அதை பார்க்கணும்னா, நம்ம ஆஸ் அ லீடர் வந்து அங்கே இல்லைன்னா வேற யார் என்ன முடிவு எடுத்திருப்பாங்க அப்படின்றத வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம அங்கே இருக்கிறதுனால நம்ம இந்த அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எடுக்கிறோமா அப்படின்றத பார்க்கறதோட வேற யாராவது லீடர் இருந்தாங்கன்னா இது ஒன் ஆஃப் தி பெர்ஸ்பெக்டிவாக எடுப்பாங்க. கரெக்டுங்களா? அந்த ஒரு எமோஷனை தள்ளி வச்சுட்டு அப்ஜெக்டிவாக திங்க் பண்ணி சில சமயம் தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத இடத்துல நம்ம க்ரோ ஆகிறதுக்கும் இது யூஸ் ஆகும். அவங்க சொல்கிற ஃபீட்பேக்கை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஸோ அதை வந்து கரெக்டாக பிரித்து பார்க்கறதுன்றது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்ச் தான். பட் அது வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டிங் இஸ் ஆல் அபவுட் புட்டிங் அவர் ப்ராடக்ட் இன் பீப்புள்ஸ் ஐஸ். கரெக்டாக நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது காட்டுறது தான் மார்க்கெட்டிங் நான் நம்புறேன். இது கூப்பான் வந்து ரொம்ப நல்லா பண்ணணும்னு எனக்கு தெரியும். பட் இவென்ச்சுவலாக கூப்பானே வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மார்க்கெட்டிங் டூலாக மாறும்னு நினைக்கிறீங்களா? ஆகணும்னு அவசியம் இல்லைன்ற. இப்போ வந்து என்னன்னா, இப்போ அது ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்டாலே இருந்தாலே போதும். இப்போ எங்களோட கான்செப்ட் என்னன்னா, we wanted to be like a MailChimp for coupons. இமெயில் மார்க்கெட்டிங்ன்றது ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி இன் யுவர் மார்க்கெட்டிங் ஸ்டாக், ரைட்? அந்த மாதிரி கூப்பான்ன்றது ஒன் ஆஃப் தி இதுவாக இருந்தாலே போதும். ஒன்றுத்தை எடுத்து அந்த நீஷை எடுத்து அதில் வந்து டீப்பாக க்ரோ ஆகணுன்றது தான் எங்கள் ஸ்ட்ராட்டஜி. இன்ஸ்டெட் ஆஃப் நான் வந்து எல்லாத்தையும் நான் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறேன், I'll give one dashboard where you can monitor everything, அந்த மாதிரி கான்செப்ட்லாம் நான் சொல்ல. சிம்பிள் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா, இந்த கான்செப்ட் எப்படி க்ரோ வந்துச்சுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அதுலேருந்தே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஆட் ஃபார்ம்ல ஒரு டிஜிட்டல் அவுட் ஆஃப் ஹோம் கம்பெனி பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து என்னன்னா, எல்லா டீ கடையிலேருந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லேருந்து எல்லா இடத்துலையும் வி புட் அப் அந்த எல்இடி ஸ்மார்ட் ஸ்க்ரீன்ஸ். அதில் வந்து எல்லா விதமான பிராண்ட்ஸும் சரி, அதே சமயத்தில் எஸ்எம்இஸும் அவங்க அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து காமன் பெயின் பாயிண்ட் எல்லாருக்கும் என்ன இருந்துச்சுன்னா, ஏப்பா நீங்கள் ஆடெல்லாம் போடுறீங்க, பட் எனக்கு என்ன கன்வர்ஷன் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. கன்வர்ஷன் நம்ம காட்ட முடியாது. அங்கே போய் ஆடை பார்த்துட்டு அவன் போய் பொருளை வாங்கியிருப்பான், இவன் தான் அங்கே வந்திருக்கான்னு அந்த கனெக்ஷனே இல்லைல்ல. ஸோ அப்போ நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, ஓகே சார், நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து உங்கள் கம்பெனியோட ஏதோ ஒரு ஆஃபரை வந்து பிரிண்ட் பண்ணி கூப்பானாக கொடுத்துருங்க. நாங்கள் எங்கெங்கெல்லாம் டிவி வச்சுருக்கோமோ அங்கெல்லாம் நாங்கள் வந்து இந்த கூப்பான்ஸை வைக்கிறோம், அதுலேருந்து வர கன்வர்ஷனை உங்களால் ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் வந்து அவங்க கூப்பான்ஸை கொடுத்தாங்க. நாங்கள் போய் மற்ற லொக்கேஷனில் நாங்கள் எங்கெல்லாம் டிவி வச்சுருந்தோமோ அங்கெல்லாம் வச்சோம். அதில் வந்து சூப்பராக த டேக் ரேட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். இப்போ வந்து நாங்கள் ஒரு 100 கூப்பான் வைக்கிறோன்னா அதில் ஒரு 80 பேர் அந்த கூப்பானை எடுத்துருவாங்க. இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா, இந்த 80 பேர் எடுத்தாங்க, அவங்களும் அந்த கன்வர்ஷனை பார்த்துட்டாங்க, எல்லாமே சூப்பர். இதில் வந்து ஓவரால் வந்து கூப்பானோட சக்ஸஸ் கன்வர்ஷன் ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10%. 100 பேர் எடுக்கிறாங்கன்னா அதில் 10 பேர் தான் கன்வெர்ட் ஆவாங்க. 10% வந்தாலே போதும். 10% இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் நம்பர். ஓகேங்களா? இப்போ என்னன்னா, இந்த மிச்ச 90 பேரோட இன்ஃபர்மேஷன் எங்கேயுமே கேப்சர் ஆகலை. அங்கே வந்து நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பிடிச்சிருக்குன்னு தான் நான் அங்கேருந்து அந்த கூப்பானை எடுத்தேன். பட் என்னோட இன்ஃபர்மேஷன் அந்த பிஸ்னஸ்க்கு போகல. அப்போ தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம், இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டெக் ஒன்று பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து தான், இந்த பெயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு கான்செப்ட் தான் பாக்கெட். இப்போ என்ன பண்ணுறோன்னா, பிஸ்னஸ்க்கே அவங்களுக்கே அந்த கண்ட்ரோலை கொடுத்துரும். அவங்களே வந்து கூப்பான் கேம்பெயினை கிரியேட் பண்ணி அவங்க ஆஃப்லைனில் பண்ணாலும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், கியூஆர் கோட் மூலமாக. ஆன்லைனில் பண்ணாலும் லிங்க் மூலமாக ஜென்ரேட் பண்ணலாம். அதே சமயத்தில் மல்டிபிள் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸாக பில்ட் பண்ணுறோம். நாளைக்கு எந்த ஆப் வேணா இருக்கட்டும், பேமெண்ட் ஆப்பாக இருக்கட்டும், இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா மீடியா ஆப்பில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னை ஒன்னுன்னு சொல்லிட்டு ரேடியோ ஆப் வச்சுருக்காங்க, ஸ்ட்ரீமிங் ஆப். அவங்களுக்கு வந்து ஒரு கால் டு ஆக்ஷனை பில்ட் பண்ணும். இப்போ வந்து ரேடியோவில் அவர் பேசுவார் ஏதோ ஒரு பிராண்டை பற்றி,
அந்த பிராண்டோட கூப்பான் வந்து அவரோட கூப்பான் பேஜ்ல இருக்கு அப்படின்றத அவர் கம்யூனிகேட் பண்ணுவார். இப்போ அவங்களுக்கு வந்து எல்லா பிஸ்னஸ் கிட்ட இருந்து கூப்பானை கலெக்ட் பண்ணி அங்கே காட்டுறதுக்கான அவங்களோட அது மெயின் பிஸ்னஸ் கிடையாது. கரெக்டுங்களா? அது யாரோ ஒருத்தவங்க செய்யணும்ல. அங்கதான் நாங்கள் வரோம். we are working on the supply side of coupons. எல்லாருமே டிமாண்ட் சைடில் இருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டு அவங்களோட கூப்பான் பேஜை பார்ப்பீங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு பேமெண்ட் ஆப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அல்ல கூப்பான்ஸ்னு பட்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா பிஸ்னஸ் சுற்றி இருக்க எல்லா பிஸ்னஸோட கூப்பான்ஸை பார்ப்பீங்க. அதோட பேக் எண்ட் வில் பி பை பாக்கெட். நாங்கள் வந்துட்டு இங்கே வந்து இந்த பர்டிகுலர் ஆப்பில் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த ப்ரொவிஷன் வந்து எங்கள் ப்ராடக்டில் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ மைகேட் இருக்குது. மைகேட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கம்யூனிட்டி ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்ஸ் வச்சு பியூட்டிஃபுல்லாக பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஆட் ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. பட் அந்த ஆட் ஸ்பேஸை வந்து நாங்கள் கூப்பான் ஸ்பேஸாக மாற்றுறோம். ஸோ அங்கே கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கூப்பான் வந்து வாட்ஸ்அப்பில் ட்ரிகர் பண்ணி அந்த கேம்பெயினை வந்து ப்ராப்பராக அந்த எண்ட் டு எண்ட் கனெக்ட் பண்ணுறது தான் எங்களோட மோட்டிவாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆஸ் அ பிஸ்னஸ் கூப்பான் வந்து பாக்கெட்டில் லிஸ்ட் பண்ணுவீங்க. பட் உங்களுக்கு மல்டிபிள் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எந்த டிஜிக்கு வேணால் நீங்கள் ஹிட் பண்ணலாம். எல்லாத்தையும் ஒரே இடத்துல ட்ராக் பண்ணலாம். அண்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து உங்கள் ஓவரால் மார்க்கெட்டிங் பிளானில் 5% இருந்தால் கூட ஓகே தான். இந்த 5% பாக்கெட் மட்டும் பண்ணாலே இட்ஸ் அ வெரி பிக் பிஸ்னஸ் ஆக்சுவலி. அதான் பிளான். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் கோயிங் டு தி யூஎஸ் மார்க்கெட். பட் மல்டிபிள் மார்க்கெட்ஸுக்கு நம்ம ஒரே ப்ராடக்ட்டை கொண்டு போகிறப்போ அதில் ப்ராடக்ட்ஸை ட்வீக் பண்ண வேண்டியது இருக்குமா? நீங்கள் நீங்கள் டெக்கை ட்வீக் பண்ணுவீங்களான்றதோட கல்ச்சுரலி என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது, அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? இது வந்து ப்ராடக்ட் டு ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ கூப்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் கான்செப்சுவலி வேர்ல்டு அக்செப்டட் த சேம் ஃபார்மெட். என்ன அவங்களோட மோட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வில் பி வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் எவர் வி டூ ஹியர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம ஊரில் வந்து வாட்ஸ்அப் வந்து ரொம்ப டீப்பாக போயிடுச்சு. நம்ம வந்து மெயிலெலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கறதில்ல, எஸ்எம்எஸ்லாம் பெருசாக ஓப்பன் பண்ணுறதில்ல. வாட்ஸ்அப்போட ஓப்பன் ரேட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் யூஎஸில் அப்படியே அது உள்ட்டா, மெயில் தான் அதிகமாக அவங்க பார்க்குறாங்க, இல்லை எஸ்எம்எஸ் பார்க்குறாங்க. வாட்ஸ்அப்க்கு வந்து தேர்டு சேனல். அப்படி வரும்போது அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர ஆஸ் அ ப்ராடக்ட் வந்து பெரிய சேஞ்ச் எதுவுமே கிடையாது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இதுதான் என் ப்ராடக்ட்டு, இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எங்கள் கான்செப்ட் கிடையாது. நாங்கள் கூப்பான் ஸ்பேஸில் இருக்கோம். உங்கள் பிஸ்னஸ்க்கு நான் என்ன யூஸ் கேஸை பில்ட் பண்ண முடியும், அந்த ஓப்பன் மைண்ட் செட்டோட தான் நாங்கள் எல்லா கஸ்டமர்ஸையும் அப்ரோச் பண்ணுறோம், எல்லா மார்க்கெட்ஸையும் அப்ரோச் பண்ணுறோம். அப்படி இருந்துட்டாலே நமக்கு நிறைய டைம் சேவ் பண்ணிடலாம். இன்ஸ்ட் ஆஃப் தட் நான் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன், இட்ஸ் அ ரெவல்யூஷனரி ப்ராடக்ட், நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்ற இருக்கும்போது அவங்களுக்கு ஃபிட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராடக்ட் அவங்க யூஸும் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு அது வேர்ட் ஆஃப் மவுத்தில் பரவாது. அதுக்கு பதிலாக நான் வந்து கூப்பான் ஸ்பேஸில் இருக்கேன், ஹவு கேன் ஐ பி அ ஹெல்ப் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி வரும்போது தே ஆர் ஓப்பன். நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட பேசும்போதே அவங்க ப்ராப்ளம்ஸை பற்றி பேசும்போதே நமக்கு என்ன பில்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். இன்ஃபேக்ட் நாங்கள் நிறையா எங்களோட ஏர்லியர் கஸ்டமர்ஸ் யாருக்குமே வந்து நாங்கள் ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணிட்டு மார்க்கெட்லாம் போகல. இந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம், ஒரு படத்தை போட்டு காமிச்சிட்டு இந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணுவீங்களா, பே பண்ணுவீங்களா, அதுதான் ரெண்டாவது கேள்வி. நிறைய பேர் வந்து அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷேமாக பார்க்குறாங்க. சார் இதுக்கு பே பண்ணுவீங்களா, சார் இதுக்கு இவ்வளோதான் பே பண்ணுவீங்களா, இவ்வளோதான் பே பண்ணுவீங்களா, அதை கேட்கறதுக்கே இது பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு பொருளை விற்கிறீங்க, நல்லா இருக்குன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அப்போ அதுக்கு காசு கேட்கறதுல என்ன இது இருக்குது இல்லையா? அதை போய் கேட்கணும் கஸ்டமர் கிட்ட. பே பண்ணுறேன்னா எவ்வளோ பண்ணுவீங்க, நான் இவ்வளோ அதுக்கு சார்ஜ் பண்ணலான் இருக்கேன், அது உங்களுக்கு செட் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது, ஏன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு வருஷம் கழிச்சும் ப்ராடக்ட் ஒன்று தான், இப்பயும் வந்துட்டு ப்ராடக்ட் ஒன்று தான். பே பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம பில் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க கேள்வி கேட்பாங்க. இப்போ நீங்கள் 100 பேருக்கு ஃப்ரீயாக ப்ராடக்ட்டை கொடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னா உங்களுக்கு ஃபீட்பேக்கே வராது. அதே ஒரு கஸ்டமர் கிட்ட பேமெண்ட் வாங்குங்களேன், அடுத்த நாள் கால் வரும், என்னப்பா இது ஒர்க் ஆகலை, பண்ணுறேன்னு சொன்னீங்க பண்ணல. அப்போ என்ன ஆகும், யூ வில் பி ஃபோர்ஸ் டு ஃபிக்ஸ் தோஸ் ப்ராப்ளம்ஸ். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராடக்ட் வந்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். You have so much experience in entrepreneurship, like over a decade of experience. இப்போ நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ இவ்வளோ நாலேஜ் உங்களுக்கு இருந்து நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நான் இதான் பண்ணுவேன், ஃபஸ்ட்டு இதான் ரெண்டாவது பண்ணுவேன், இதான் மூணாவது பண்ணுவேன், அப்படி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கா? அப்படி ஃப்ரேம் ஒர்க் இருந்ததுன்னா ஆக்சுவலாக இங்கே இப்போ பார்க்குற ஆடியன்ஸ் வந்து மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ். ஐ திங்க் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தெம். அதுதான் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ நான் ஒரு அளவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து டேரக்டர் ஸ்டேஜுக்கு வந்துட்டு
நெக்ஸ்ட் ப்ரொடியூசர் ஸ்டேஜுக்கு போகணுன்ற அந்த இதில் இருக்கு. எந்த ஸ்டேஜில் அவங்க இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஜஸ்ட் அவுட் ஆஃப் காலேஜ் நான் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஆரம்பிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா எல்லா ரிசோர்ஸும் அவைலபிளாக இருக்குது, எல்லா கான்டாக்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது, எல்லா ரிசோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. பட் இன்னும் ஆர்டரில் பண்ணோன்றது இருக்குல்ல, அது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகிறது மற்றவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில. பட் நான் வந்து செய்யணுன்ற முடிவு பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கான்செப்டா ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதை யாருக்கு நான் சால்வ் பண்ண போறேன் அப்படின்ட்டு அவங்க கூட எல்லாருக்கூடயும் இன்டர்வியூ பண்ணுவேன். அவங்க கூட போய் பேசுவேன், இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ண போறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அதை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அதை பில்ட் பண்ணுவேன். ஏத்துக்கிட்டு முடிஞ்சா அவங்க வந்து ஒரு ப்ரீ புக்கிங்னு ஒன்று சொல்லுவோம், அவங்க கிட்ட வந்து ஒரு 10 ரூபாவது காசை வாங்குவேன். வாங்கின அப்புறம் தான் அந்த ப்ராடக்டை பில்ட் பண்ணுவேன். அப்படி இல்லை அவங்க வந்து இப்போ கஸ்டமர்ஸ் எப்படின்னா இதெல்லாம் இருந்தா என் பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் நம்ம உட்காந்து செய்யறதுலேயே ஒரு டைம் போயிடும். அதுக்கப்புறமேட்டா அவங்க வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் செஞ்சு வச்சது இருக்கே, அது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதனால் அந்த டைம், பில்டிங் டைம் வந்து ரொம்பவே அது கம்மி பண்ணிவிடும். நிறைய பேர் வந்து நான் என் ஐடியாவை யாராவது காப்பி அடிச்சுட்டா என்ன பண்ணுறது, இல்லை வந்து இந்த ஐடியாவை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 10 பேர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு ஆப்வியஸாக அவங்க வந்து பாசிட்டிவாக சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை நிறைய பேர். அப்போ தான் ரிஃபைன் ஆகும். நிறைய பேர்கிட்ட அந்த நெகட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணி ஏன் அவங்க அப்படி பேசுகிறாங்க. இப்போ கூப்பான்ஸே வந்துட்டு ஒரு இப்போ வந்து பேசும்போது எதை இவங்க பண்ணிட்டு இருக்காங்களே அவங்க பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு வரும். அப்போ வந்து நல்ல விஷயம்தான். அப்போனா அதுக்கு மார்க்கெட் இருக்கு. மார்க்கெட் இல்லாத ஒரு விஷயத்த உங்களால் பில்ட் பண்ணுறதும் வேஸ்ட்டு தான். ஸோ அதில் என்ன ஒரு சின்ன ஒரு ட்வீக் என்ன பண்ண முடியும், நம்மளோட கஸ்டமர்ஸ் யார், எல்லாருக்குமே கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க. அந்த இப்போ நான் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கும் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, என்ன மாதிரி நம்ம வளர கம்பெனிக்கும் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஸ்டார்டிங்கில். அதை பண்ணிவிட்டு அவங்களுக்காக பில்ட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து அவங்களுக்கு ஃபீல் கொடுத்துட்டோம்னாலே அவங்க இன்புட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க, கஸ்டமர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. தென் கஸ்டமர்ஸ் கிடச்சிட்டாங்க, அந்த கஸ்டமர்ஸை வச்சுக்கிட்டு மற்ற ஆளுங்களெல்லாம் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெஸ்டர்ஸு, டீம் மெம்பர்ஸு, கோஃபவுண்டர்ஸு எல்லாருமே. ஃபஸ்ட்டு முக்கியம் வந்து உங்கள் கதை இருக்குது, அந்த கதையை போய் கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லணும், அது விற்குமான்னு தெரிஞ்சுக்கணும், அப்படியே அதை ரிவர்ஸில் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் ஃபண்ட் ரைசிங்லேயும் உங்களுக்கு வந்து யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ், பூட் ஸ்டார்ட்டாகவும் நீங்கள் நிறைய பில்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபண்ட் ரைசிங் பொறுத்த வரைக்கும் வந்து இஸ் தேர் அ செட் ரூல், இது மாதிரி ஒரு 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 ஐடியா மேலேயோ இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் மேலேயோ நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது செட் ரூல் இருக்கா? இல்லை அதுவும் எந்த சாரி ஃபுல்லாக முடிச்சிருங்க. இல்லை பரவாயில்ல. ஸோ அதுவும் எந்த ஸ்டேஜில் இருக்கு இல்லையா. இப்போ ஏர்லி இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே வரும்போது ஒன்லி ஃபவுண்டர்ஸ், வேற எதுவுமே பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஃபவுண்டர்ஸ்க்கு அந்த எக்ஸிகியூஷன் கேப்பபிலிட்டி, அவங்க சொல்கிற கதையை வந்து அவங்க படமாக எடுக்க முடியுமா, இல்லை அவங்க செய்கிறத வந்து சொல்கிறத வந்து கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு. மற்றபடி ஐடியா மேலே நம்பிக்கைன்றது வந்து ஒரு 20%, ஃபவுண்டர்ஸ் தான் 80%. ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த ஃபவுண்டர்ஸ் வந்து எவ்வளோ தரமாக இருக்காங்க, அது வந்து என்ன இருந்தாலும் நான் செஞ்சுருவேன் அப்படின்ற மாதிரி இருக்கவங்க, அவங்கள நம்பி நம்ம வந்து இறங்கலாம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இப்படி இன்வெஸ்டர்ஸை ஃபைன் பண்ணுறது, ஹவு டஸ் ஒன் கெட் அக்வைண்டட் டு இன்வெஸ்டர்ஸ்? நான் ஏன் கேட்குறேன்னா, யூ ஆர் வெல் கனெக்டட், யூ நோ பீப்புள். நானும் நம்புகிறேன், சக்ஸஸ் இஸ் செல்டம் அபவுட் வாட் யூ நோ, இட்ஸ் மோஸ்ட்லி அபவுட் ஹூ யூ நோ அண்ட் ஹூ நோஸ் யூ. ஸோ இன்வெஸ்டர்ஸ் கூட நல்ல ராப்பை எப்படி பில்ட் பண்ணுறது, எப்படி நீங்கள் முதல் தடவை ஃபண்ட் ரைஸ் பண்ணீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண முடியுமா? ஸோ முதல் தடவை இப்போது ஃபண்ட் ரைஸ் பண்ணது வந்து வி வேர் அ டீம். ஆக்சுவலி ஐ வாஸ் ஃபோக்கஸிங் ஆன் த மார்க்கெட்டிங், பிராண்ட் பில்டிங் சொல்லிட்டு என்னோட கோஃபவுண்டர்ஸ் அவங்க தான் வந்துட்டு தேவர் இன் டாக்ஸ் வித் இன்வெஸ்டர்ஸ். ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நல்ல குவாலிட்டியான இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க தேடி வர்றது தான் நல்லது ஆக்சுவலாக நம்ம போகிறத விட. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, அதுக்கு நான் போவே வேணாம், எங்கேயுமே பிச் பண்ண வேணாம் அப்படிலாம் சொல்ல. நம்ம என்னன்னா நமக்கு வந்து ஒரு மோட்டிவோட போயிட்டு அவங்கள அப்ரோச் பண்ணோம்னா நம்ம ஃபெயில் ஆகிடுறோம்னு தோணுது. நம்ம என்ன பண்ணோம்னா ஓப்பன்னஸோட, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் இந்த மாதிரி இருந்தால் would you be interested to invest on us அப்படின்ற ஒரு ஓப்பன்னஸோட போயிட்டு அதை வந்து நம்ம ஒரு 100 பேர்கிட்ட பேசலாம். ஸோ 100 பேர் வந்து, ஆனால் அவங்க எடுக்கிற ஃபீட்பேக், சொல்கிற ஃபீட்பேக்லாம் எடுத்துக்கோங்க. ஆனால் வந்து நீங்கள் அதெல்லாம் வச்சு உங்கள் ப்ராடக்ட்டில் எதுவும் சேஞ்செலாம் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணுற சேஞ்ச் வந்து உங்கள் கஸ்டமருக்கு மட்டும்தான் இருக்கணும், இன்வெஸ்டர்ஸ் இருக்கக்கூடாது. அது எண்டு நீங்கள் வந்து அவங்களுக்காக தான் பில்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்காக பில்ட் பண்ணுறதுனால வரவங்க தான் இன்வெஸ்டர்ஸ் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம நிறைய ஏர்லி ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து அதை தப்பு பண்ணிடுவாங்க. இன்வெஸ்டர்ஸ் இது சொன்னாங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொன்னாங்க,
அவங்க அவங்களும் நல்ல நோக்கத்தோட தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்துல அது ஜெயிச்சிருக்கதை அவங்க பார்த்துருப்பாங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் நம்ம நிறைய பேர் என்ன தப்பா நினச்சிக்கிறோம்னா, இவங்க இந்தந்த கம்பெனிலாம் போடுறாங்க, ஏன் என் கம்பெனியில் போட மாட்டாங்க, என் ஐடியா இன்னும் பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து என்னன்னா அவங்கள வந்து ரொம்ப நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா ஒரு மாதிரி வந்து நம்மளோட வந்து அவங்க ஒன்றும் அவ்வளோ புத்திசாலி இல்லை அந்த மாதிரி. அவங்களுக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் மெயில்ஸ் வருது இல்லையா, ஒரு 200-300 பேர் வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தே நோ. அவங்களால வந்து டீப்பாக ஒரு விஷயத்துல போக முடியாது. அவங்க வந்து பக்கெட்டைஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்றுத்துல வந்து கிராசரி ஸ்பேஸ்ல பில் பண்றாங்கன்னா அவர் எடுத்துட்டு போய் கிராசரி ஸ்பேஸ்ல போடுறது, இல்லை இ-காமர்ஸ்ல போடுறது. இப்போ நான் கூப்பான்னு சொன்னோன்னே மார்க்கெட்டிங் நெட் போய் போடுறது. ஃபர்ஸ்ட் அந்த ஃபில்டர்ல வரும். ஃபர்ஸ்ட் அவங்கள நம்மள பார்க்க வைக்கணும், நம்மளும் இந்த ஸ்பேஸ்ல இருக்கோன்றதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கான்ஸ்டன்டா அப்டேட் அமைச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நாங்கள் இந்த இடத்துக்கு க்ரோ ஆயிருக்கோம், இந்த இடத்துல இந்த க்ரோ ஆகிட்டு இருக்கோம், இது எந்த ஸ்டேஜில் நீங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லை would you be interested அப்படின்றது. இந்த கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னாலே தேல் பி அந்த ஒரு புஷ் இல்லாமல். அதாவது ஒரு இவர் ஜாக்மா பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்பாரு, நீங்கள் எப்போ ரைஸ் பண்ணணும்னா உங்களுக்கு தேவையே படாத போது, அந்த ஃபண்டிங்கே தேவையில்லாத சமயத்தில் போகும்போது தான் உங்களால் வந்து ப்ராப்பராக அந்த ஃபண்டை ரைஸ் பண்ண முடியும். தேவை இருக்கும் போது நீங்கள் போய் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களால் வந்து ஏதோ ஒரு டீலில் க்ளோஸ் பண்ணுவீங்க, நிறைய தப்பு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம வந்து பூட்ஸ்டாப்டாகவே அந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் போதும், ஒரு எக்ஸ் அமௌண்ட் உள்ளே வந்துச்சுன்னா நான் இந்த ஸ்கேல் நான் கொண்டு வர முடியும்னு ஒரு நம்பிக்கை வரும்போதும் போய் ரைஸ் பண்ணுறது தான் நல்ல விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா 3 இயர்ஸ்க்கு வந்து நம்ம காசை வந்து ரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அது நீங்கள் பூட்ஸ்டாப்டாக ரைஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டே போய்ட்டு ரைஸ் பண்ணலாம். அப்படி இல்லை ஒரு இன்வெஸ்டரை உள்ளே கொண்டு வர்றது சூப்பர் விஷயம். ஆனால் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்ட் ஃபெயில் ஆனால் கூட நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற வரைக்கும் உங்ககிட்ட காசு இருக்கும். 100% ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ப்ராடக்ட் வந்து கிளிக் ஆகாது, இல்லை ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வேர்ஷன் வந்து உங்கள் ப்ராடக்டில் கிளிக் ஆகாது. அது வந்து ஒரு இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம். உங்களோட 10வது ப்ராடக்ட் தான் வந்துட்டு முழுமை பெறும். அது வரைக்கும் நீங்கள் சர்வைவ் ஆகணும். சர்வைவ் ஆகிறது காசு வேணும். அப்போ என்ன பண்ணணும், ஒன்று உங்கள் தேவைகள்லாம் கம்மி பண்ணலாம், லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே பண்ணுறீங்க இல்லையா. அப்போ என்ன ஆகுது, அதனால தான் நான் ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்கள் செலவெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிடலாம். நீ போயிட்டு தேவையில்லாமல் ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறதுல அதில் போய் செலவு போட்டு அதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் எ டெட் ஃபார் யூ, ரைட். அதுக்கப்புறம் டீம் வந்து இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு டீம் எடுப்பீங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு ஐடியா இருக்காது. இது வந்து டேக்ஸ் பேக் டு மீ த ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் கேட்டது. இப்போ என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவீங்க? முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஒரு பெரிய டீமை பில்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம வந்து கோரான மக்கள் மட்டும் உங்கள் டீமில் இருந்தால் போதும். மற்ற எல்லாமே வந்து நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணணும். எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ணணும். அவங்கக்கிட்டேருந்து கரெக்டாக அந்த வேலையை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டீம் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கணும். அந்த கோர் பேஸ் டீம் மட்டும்தான் உங்கள் டீமாக இருக்கும். ஸோ இதை வந்து ப்ராப்பராக நம்மளால் மேனேஜ் பண்ண முடிஞ்சாலே we can scale it up like crazy. அதுவும் இன்வெஸ்டர்ஸ் தேடி வருவாங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கும் ஒன்றும் வந்து உங்கள் பிஸ்னஸ் மேலே எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பிஸ்னஸாக அவங்க பார்க்குறாங்க, அவங்க ஒரு பர்சனாக பார்க்கல. அந்த பிஸ்னஸாக வந்து அவங்க 100 பெட்டு பண்ணாங்கன்னா அதில் வந்து ஒரு 5-6 தான் கிளிக் ஆகும். அந்த 5-6 வந்து போட்ட மிச்ச 90க்கும் அது வந்து இது பண்ணுதா, சப்சிடைஸ் பண்ணுதா அந்த காஸ்ட். இட்ஸ் மோர் ஆஃப் லைக் தட் ஆக்சுவலி. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து எந்த அளவு வேல்யூவேஷன் ஃபிட் ஆகும் எல்லாமே வந்துட்டு நம்ம கொஞ்சம் புரிதலோட கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் நம்ம க்ரோ பண்ணாலும் தேல் கம். அதே சமயத்தில் வந்து எக்ஸிட்டை மனசில் வச்சும் நம்ம பில்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து கோல்ஸில் வந்து ஒன் ஆஃப் தி இது வந்து எக்ஸிட்னு வச்சுட்டோம்னா நம்ம வந்து அதுலேயும் நிறையா தப்பு பண்ணிவிடும். ஓகே, நம்ம இது வரைக்கும் தான் நம்மளால் க்ரோ ஆக முடியும், இல்லை அதுக்கப்புறமேட்டா நம்ம வந்து சில ரிஸ்க்லாம் எடுக்கவே மாட்டோம். ஃபஸ்ட்டு இட்ஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பெரிமெண்ட். இன்வெஸ்டரே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு காசு கொடுக்குறவங்க யாராக இருக்காங்களோ அவங்க வந்தாங்கன்னா பெட்டர். ஏன்னா இது ஒர்க் ஆகும்னு அவங்களுக்கும் நம்பிக்கை, அவங்களுக்கும் ஒரு சரி இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் அவங்களும் வருவாங்க. அதே சமயத்தில் நமக்கும் வந்துட்டு அந்த ப்ரெஷர் இருக்காது, ஒரு மாதிரி ஃப்ரீடமாக நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா,
இன்வெஸ்டர்ஸ் கூட வந்து தே ஹாவ் அ கோட்டா. இந்த டைமுக்குள்ளே இவ்வளோ காசு வந்து கொடுத்தே ஆகணும். ஐ ஹாவ் டு டிஸ்ட்ரிபியூட் மணி அமங் ஸ்டார்ட்அப்ஸ். ஸோ பேசிக்லி இஃப் யுவர் ஸ்டார்ட்அப் இஸ் worthy of it, you will raise investment. And if you are such person, என்ன பொறுத்த வரைக்கும் people don't invest on the company alone. People invest on the founder. Exactly. So on the founder வந்து they are clear about what they want, clear about where they are going. I think fundraising becomes a bit more easier than it should be. கரெக்ட். அதான் நீ என்ன பண்ணலாம்னா ஒரு 2 ஷீட் வச்சுக்கலாம். எனக்கு வந்து காசே வரலன்னா இந்த கம்பெனி எப்படி நான் கொண்டு போவேன், இந்த இடத்துல இந்த காசு வந்துச்சுன்னா எப்படி ரன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்போனா இந்த 2வது ஷீட்டை வந்து தொடவே கூடாது. இது தொட்டிங்கன்னா என்ன ஆகும்னா நீங்களே ஒரு ஃபால்ஸ் லேண்ட்குள்ளே போயிடுவீங்க. இந்த கம்பெனி இந்த டைமில் 10 மில்லியன் ஆகிடும், 20 மில்லியன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு பதிலாக இது இப்படி தான் க்ரோ ஆகும், காசே வரலன்னா அதுக்கும் எல்லாமே தயாராக இருக்கா அப்படின்றத பண்ணிட்டோன்னா வில் பி இன் பீஸ். ஆக்சுவலி இவங்க கிட்ட போயிட்டு கேட்கும்போது, சார் நான் எனக்கு வந்து கம்பெனி இப்படி க்ரோ ஆகிட்டு இருக்கு, ஆனால் இப்படி க்ரோ ஆகணும்னா நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது. அப்போனா அவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகே, நம்ம வர்றதுனால க்ரோத் மட்டும்தான் இருக்குது, சஸ்டைனபிலிட்டிக்கு நம்ம காசு தரல அப்படின்ட்டு. நிறைய பேர் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதே சஸ்டைனபிலிட்டிக்காக பண்ணுறாங்க. அங்கே தான் தப்பே நடக்குது. நான் சாப்பிட்றதுக்கே வழி இல்லை அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா யாருமே, நம்ம ஒன்றும் பிச்சை எடுக்கல, நம்ம வந்து வளர்கிறதுக்காக ஒரு முதலீடு கேட்கும். பேங்க் கிட்டே போய் கேட்கலாம். பட் பேங்க் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க தே ஒர்க் ஆன் அ டிஃப்ரெண்ட் ரூல் புக். அப்போ இன்வெஸ்டர்ஸ் ஒர்க் ஆன டிஃப்ரெண்ட் ரூல் புக், ரைட்? அவங்க வந்து ரிஸ்க் தான் அவங்களோட மெயின் குவஷன்ட்டே. ஸோ அந்த மாதிரி வரவங்க கிட்ட நம்ம வந்து எவ்வளோ நம்பிக்கையை சம்பாதிக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அது ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம். இன்வெஸ்டர்ஸ் கூட the idea is to make money at the end of the day. ஸோ ஓடுற குதிரையில தானே பெட்டு கட்டுவாங்க. ஆமாம், எக்ஸாக்ட்லி. நம்ம நிற்கிற குதிரையில பெட்டு கட்டி நான் என்ன பண்ண போகிறேன்? இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் புரோக்கராக தான் லைஃப் ஆரம்பித்தேன், கரியர் ஆரம்பித்தேன். ஒரு நல்ல மார்க்கெட்டில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த குதிரை மேலே பெட் வச்சாலும் வின் பண்ணுறோம். இப்போ வந்து வேற என்ன ஒரு டவுன் சைட் மார்க்கெட். ஆனால் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டைம் டு பில்ட் பிஸ்னஸ், ரைட்? ஏன்னா வந்து உங்களுக்கு காம்படிஷனே கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு ஆர்கானிக்காக உங்கள் வீடியோ க்ரோ ஆகுது, இல்லை உங்களோட கண்டென்ட் க்ரோ ஆகுது, எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த பீரியடில். ஏன்னா எவனா ஆட் காசு போட்டு ரன் பண்ணுறோம், எல்லாமே ஆஃபில் இருக்காங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக உண்மையான விஷயங்கள்லாம் வெளில வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் பிஸ்னஸை பில்ட் பண்ணிட்டு கோல்டன் டைம் வரும்போது அதுக்கான ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை விற்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த டைமில் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து சர்வைவ் ஆகணும். நித்யானந்தா சொல்கிற மாதிரி சர்வைவ் ஆகிட்டிங்கன்னா போதும். சர்வைவ் ஆகணும், அதே சமயத்தில் அந்த க்ரோத்தை மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். அந்த க்ரோத் வந்து ரொம்ப இமாலய க்ரோத்தெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் வந்து நம்மளால் வந்து போன மந்த்துக்கும் இந்த மந்த்துக்கும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு க்ரோத், அதே சமயத்தில் நம்மளால் பிரேக் ஈவன் ஆக முடியுதா, நம்ம பண்ணுற செலவுகள்லாம் வந்து பிரேக் ஈவன் ஆக முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் எங்கள் டீம்லேயே வந்து ஓகே ஒரு ரிசோர்ஸ் ஆட் பண்ணுறேன்னா அந்த ரிசோர்ஸ்க்கு எந்த கஸ்டமர் பே பண்ணுறாங்க அப்படின்றத யோசிக்கணும். ஸோ அது வந்து கிளாரிட்டி இருந்துச்சிட்டால நம்ம வந்து வி கேன் கீப் க்ரோயிங். வந்துட்டு எப்போ வேணால் வரும். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 4-5 கொஸ்டின் யோசிச்சுட்டு வந்தேன் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தேன் இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே நிறையா மோட்டிவேஷன். அதுவும் வந்து நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி ஓவர்லோட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மோட்டிவேஷன் கரெக்ட் தான், ஆனால் மோட்டிவேஷன் மட்டுமே இருந்தால் எதுவும் பண்ண முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்ஷன் எடுக்கணும். பட் இந்த மோட்டிவேஷன் யார் கொடுக்குறாங்கன்றதும் இருக்குல்ல. அது எப்படி அந்த அத்தாரிட்டி அவங்களுக்கு இப்போ அவங்க வந்து இதை பற்றி பேசலாம் அப்படின்றது வந்து எதை வச்சு நம்ம நிர்ணயிக்கலாம்? ஆக்சுவலாக ஒரு மோட்டிவேட்டட் பர்சனே மோட்டிவேஷன் கொடுக்கலாம், அவ்வளோதான். இதில் வந்து ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். ஆனால் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, அந்த மோட்டிவேஷன் வந்து இன்னொருத்தர் ஆக்ஷன் எடுக்க வைக்குதா இல்லை வெறும் மோட்டிவேட் மட்டும் பண்ணுதா? ஆக்ஷன் எடுக்க வைக்கணும்னா இவங்க ஏற்கனவே ஆக்ஷன் எடுத்துருக்கணும். விச் மீன்ஸ் அட்லீஸ்ட் நீங்கள் அத்தாரிட்டின்னு சொன்னீங்க, செம வார்த்தை அது. நம்ம கான்டென்ட் கிரியேட் பண்ணுறப்பவே இல்லை 2 டிஃப்ரெண்ட் பொசிஷனிங் இருக்குது. நம்ம செலிபிரிட்டியாக ட்ரை பண்ணுறோமா, அத்தாரிட்டியாக ட்ரை பண்ணுறோமா? நம்ம செலிபிரிட்டியாக ட்ரை பண்ணுறோன்னா நம்ம வந்து என்ன வேணால் பேசலாம். இப்போ ஆக்சுவலாக அல்காரிதம் ஒர்க்ஸ் இன் சச் அ வே தட் பீப்புள் ஆர் வில்லிங் டு வாட்ச் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். ஸோ நீங்கள் எது போட்டாலும் ஒர்க் ஆகும் இப்போ. ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ஆடியன்ஸ் உள்ளே வந்துட்டாங்க, இன்ஸ்டாகிராம் உள்ளே ஏற்கனவே இருக்காங்க. நீங்கள் கான்டென்ட் போட்டால் போதும், அது அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். பட் இஃப் யூ வாண்ட் டு பி அன் அத்தாரிட்டி, you should have at least worked a decade in what you're talking about. இப்போ நான் வந்து பர்சனல் பிராண்டிங் பற்றியோ இல்லை மார்க்கெட்டிங் பற்றி பேசுகிறேன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் பேசுகிறேன். ஸோ அதனால ஒர்க் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுறதுன்னு ஒன்று இருக்குது.
எனக்கு தெரிஞ்ச மாதிரி அதை சொல்றதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுதான் இன்னொரு விஷயம் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ என்ன மாதிரி ஒரு ஆண்டர்பிரினர் வந்து வெளில வந்து பேசுறது வந்து நாங்கள் யாரும் வந்து we are not hesitant to do that. பட் இன்னும் ஒரு ப்ராப்ளம்னா வந்து ஒரு நம்ம எல்லாமே நம்ம கரெக்டாக சொல்ல போகிறது கிடையாது. சில விஷயம் வந்துட்டு நமக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சு, சில ஒர்க் அவுட் ஆகாது, அந்த மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் அஃபெக்ட் பண்ணிடுமோ, நம்மளையோ இல்லை நம்ம கம்பெனியோ அஃபெக்ட் பண்ணிடுமோன்ற ஒரு பயத்தில் வந்துட்டு we are not coming outன்னு மாதிரி சொல்கிறேன். அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வி டோன்ட் ஹேவ் டு பி பெர்ஃபெக்ட் டு ஸ்டார்ட் கிரியேட்டிங். நம்ம பெர்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் தான் கிரியேட் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இருக்கிறத விட 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் பெட்டராக இருப்போம். வி ஆல் டன் ஸ்டூபிட் திங்ஸ் இன் லைஃப். இப்போ திரும்பி பார்த்தா பயங்கர காமெடியாக இருக்கும், ஆனால் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். பட் அதெல்லாம் வந்து இப்போ நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு அடுத்து வரவங்களுக்கு வந்து பரவாயில்ல இவனே பண்ணிட்டானே அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொடுக்கும்ல. அதுதானே வேணும் நமக்கு. நம்ம ஏன் வந்து எல்லாமே ஆண்டர்பிரினர்ஷிப் ஏன் ரொம்ப ரோசியா தெரியுதுன்னா, நம்ம we did not build in public. எக்ஸாக்ட்லி. இப்போ பப்ளிக்ல பில்ட் பண்ணா ஒரு 20-30 வருஷம் கழிச்சு பாக்குறப்ப வந்து பரவாயில்ல இவ்வளவு தப்பு பண்ணா கூட நம்ம வந்து பரவாயில்ல ஒரு இடத்துக்கு லைஃப்ல வந்துடலாம் போலயே அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கும்ல. அது வேணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெர்ஃபெக்ட் ஆயிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம ஸ்டார்ட்டே பண்ண மாட்டோம். ஏன்னா our perfect self is 10 years from here. இல்லை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு. நம்ம எந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து அதை பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்றது. இது பில்ட் இன் பப்ளிக்னு சொல்றேன். இது வந்து பேச ஆரம்பிக்கிறதோட அத்தாரிட்டியா நடிக்க வேண்டாம். பட் அட்லீஸ்ட் நம்ம லேர்னிங்க வந்து காட்டலாம்ல. அந்த டோன் மாற்றணும்னு நினைக்கிறேன்ல. அந்த டோன் நான் இது கத்துக்கிட்டு இருக்கேன். நான் இந்த புக்கு படிச்சது இல்லைன்னு சொன்னேன். என்னோட 90% ஆஃப் அவுட்புட் தட் ஐ கிவ் இஸ் நான் எங்கேயாவது இன்புட் எடுத்துப்பேன். ஒன்று யாராவது சொல்லியிருப்பாங்க, யார்கிட்டயாவது பேசியிருப்பேன். இப்போ நம்ம பேசுறோம்ல, இந்த கான்வர்சேஷன் எப்போவாது எங்கேயாவது வேற கான்வர்சேஷன் வெளியே வரும். இட்ஸ் நேச்சுரல். இல்லை ஏதாவது புக் படிச்சிருப்போம், ஏதாவது வேற ஏதாவது பாட்காஸ்ட் கேட்டிருப்போம், அதுலேருந்து வெளியே வர்றது தான். பட் அது உள்ள வாங்கியிருக்கோம்ல எங்கேயாவது. ஸோ இட்ஸ் ஓகே டு பில்ட் இன் பப்ளிக். இட்ஸ் ஓகே டு ஃபெயில். கொஞ்சம் தப்புலாம் பண்ணலாம். ஒரு அழகான கோட் இருக்கு, கிரியேட்டர்ஸ் மேக் மிஸ்டேக்ஸ், கிரிட்டிக்ஸ் டோன்ட். ஏன்னா தேர் நாட் கிரியேட்டிங் எனிதிங். ஸோ பரவாயில்ல, இட்ஸ் ஓகே டு மேக் மிஸ்டேக்ஸ் அண்ட் லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். பியூட்டிஃபுல் திங். ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து ஒரு சூப்பரான விஷயம் வச்சிருப்பாரு, ஆனா அவர் ஒரு 10 பேரை தான் ரீச் பண்ணியிருப்பாரு. அது ஒரு கிரியேட்டர் கிட்ட வரும்போது அது ஒரு 1 கோடி பேருக்கு போய் ரீச் அவுட் ஆகுது. அது வந்து இவர் சொன்னதான் இவர் சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் வந்து முன்னாடியே வந்து அந்த கிரியேட்டர் கிட்ட இருக்கு. ஸோ ஐ திங்க் அந்த விதத்துல ஒன்று. பட் அது வந்து ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் ஒரு பிஸ்னஸும் உங்களை சார்ந்து இருக்கும் போது நீங்கள் ஒரு கிரியேட்டராகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் உங்கள் வேலையை பார்க்கணும். ஸோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? நான் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சது எதுக்குன்னு சொல்கிறேனே, இட்ஸ் பெட்டர் ஆஸ் அன் ஆண்டர்பிரினர் டு ஓன் யுவர் டிஸ்ட்ரிபியூஷன். இல்லைன்னா நம்ம we have to be dependent on other distribution. இப்போ நான் பெய்ட் ஆட்ஸ் தான் போகணும், லிங்க்டின் ஆட்ஸ் தான் போகணும்னா வெரி எக்ஸ்பென்சிவ். இல்லை வேறு எதாவது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் டைப் பண்ணணும்னா அதுவும் எக்ஸ்பென்சிவ். நான் மற்றவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பட் எனக்கே டிஸ்ட்ரிபியூஷன் இருந்ததுன்னா இட்ஸ் பெட்டர். ஸோ அதுக்காக தான் நம்ம கான்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அண்ட் நிறைய பேர் போய் சேருது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும், கெட்ட விஷயமா இருக்கு. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளது தான், கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். நான் ஆரம்பிச்சப்போ வந்து இவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக நான் ஆக்சுவலாக ரெஸ்பான்சிபிளாக ஆரம்பிக்கல. ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட். ஐ வாண்டட் டு கிரியேட் கான்டென்ட். ஐ ஸ்டார்ட் கிரியேட்டிங் கான்டென்ட். இது இதோ மீறி தான் ரொம்ப வேகமாக வளர்ந்ததுலாம். 90 days 300K ஃபாலோவர்ஸ்லாம் நான் நினச்சே பார்க்கல. பட் இட் ஹேப்பன். பட் இப்போ யோசிச்சு பார்த்தா ஆமாம், வி ஷுட் பி மோர் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா நிறைய பேர் கன்சியூம் பண்ணுறாங்க, நிறைய பேர் கான்டெக்ட்டை விட்டுட்டு கான்டென்ட்டை மட்டும் கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ கான்டென்ட்லேயும் வந்து கரெக்டட்னஸ் இருக்கணும் அப்படின்றதுலாம் இப்போ இட்ஸ் லேர்னிங். ஐம் கெட்டிங் யூஸ் டு திஸ் கான்டென்ட் கேம் ஆன் இன்ஸ்டாகிராம். லிங்க்டின் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். லிங்க்டின்ல வந்து ஒர்க் மட்டும் தான் பேச போகிறோம், அது வேற. பட் இன்ஸ்டாகிராம் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ ஏன்னா மாஸ் ஆடியன்ஸ் ரீச் பண்ணுது. பார்க்குற நிறைய பேருக்கு நம்ம பேசுகிற கான்டெக்ட்டே புரியல, கான்டென்ட் மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க அவங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பி மோர் ரெஸ்பான்சிபிள் வித் கான்டென்ட். இப்போ ஒரு சின்ன ஒரு டிப் மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ எப்படி நீங்கள் வந்து இவங்க தான் என் ரைட் ஆடியன்ஸ், இவங்களுக்காக தான் நான் அந்த கண்டென்ட்டை பண்ணணும் அப்படின்றத நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? ரைட். இப்போ லிங்க்டின் பொறுத்த வரைக்கும் என்னோட டோட்டல் ஆடியன்ஸே 1 லட்சம் பேர் தான் இந்தியாவில். இந்த 1 லட்சம் பேர் தான் என் சர்வீஸ் வேணும்னு நினைக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு போனால் போதும் அப்படின்றது தான். ஸோ என் டார்கெட் எல்லாமே, என் கான்டென்ட் எல்லாமே அவங்களை டார்கெட் பண்ணியே இருக்கும். அவங்களுக்கு மட்டும் தான் புரியும், மற்ற எல்லாருக்கும் புரியணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அது மாதிரி கான்டென்ட் அது ஓகேன்றீங்க? அது ஓகே. ஆக்சுவலி தட்ஸ் தி பெஸ்ட் வே டு டு இட். ஒரு பர்சனை பில்ட் பண்ணணும். நம்ம கிட்ட வாங்கக்கூடியவர் எப்படி இருப்பாரு, அவருக்கு எந்த கான்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த கான்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணால் அவருக்கு போய் சேர்ந்துடும். ஸோ பட் இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் வந்து நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கான்டென்ட் கிரியேட் பண்ணவே இல்லை. ஐ வாண்டட் டு சி இஃப் ஐ கேன் க்ரோ ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ ஜென்ரிக்காக எது ஒர்க் ஆகும், ஒரு 4-5 விஷயம் ஒர்க் ஆகும், அது ஒர்க் பண்ணுவோம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ த நெகட்டிவ் வே. சரி, பாசிட்டிவ் வே இருக்குது, என்ன பண்ணலாம், மோட்டிவேட் பண்ணலாம். நம்ம இது வரைக்கும் இந்த படித்தது கேட்டது
அதுதான் ரொம்ப பெரிய சேலஞ்ச் ஆக்சுவலாக. பாசிட்டிவாகவே ஒரு சேனலை வந்து க்ரோ பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. நம்ம ஒரு கான்ட்ரவர்சியாக ஒரு 4 விஷயத்த பேசி நம்ம அதை வந்து கொண்டு போகிறதுன்றது ஐ திங்க் இட்ஸ் ஈஸி ரவுட். நம்ம வெறும் பாசிட்டிவிட்டி இன்ஜெக்ட் பண்ணுறோம். அதே சமயம் அது வந்து ஒரு ரைட் ப்ரொப்போர்ஷனில் ஒரு மாதிரி நீங்கள் வந்துட்டு பாசிட்டிவாகவே இருங்க, எது நடந்தாலும் பாசிட்டிவாக இருங்கன்னு அது ஒரு மாதிரி டாக்ஸிக் பாசிட்டிவிட்டியாகவும் மாறிடக்கூடாது. ஸோ அது ஒரு பேலன்ஸாக கொண்டு வரதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் ஐ திங்க். அதனால தான் ஆக்சுவலாக இப்போ பாட்காஸ்ட் மாடலுக்கு மாறும். இது எதுக்காக இருந்ததுன்னா, நான் மட்டுமே பேசிட்டு இருந்தா அது பேசிட்டு மட்டுமே இருக்கிற மாதிரி இருக்கே தவிர எஜுகேட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ ஐ தாட் ஐல் பிரிங் ஆக்சுவல் எக்ஸ்பர்ட்ஸ் ஆன் மை டாக் ஷோ அண்ட் சி இஃப் வி கேன் பிரிங் த ஆக்சுவல் ரியாலிட்டி ஆஃப் த வேர்ல்ட். இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் அதை வந்து எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்லாமல் எப்படின்னா ஒரு இட்ஸ் லைக் உரையாடல் தானே. இப்போ நம்ம வந்து செய்கிற தப்பு தப்புன்னு சொல்ல வேணா, நம்ம என்னென்னலாம் நம்ம செஞ்சுட்டு வந்திருக்கோன்றது ஓப்பன் ஆச்சுன்னா நிறைய பேர் வந்து அது தவிர்க்கணும்னு கிடையாது, இதில் இந்த இம்பேக்ட் இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ தட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் இங்கே இந்த பாட்காஸ்ட் மூலமாக என்ன யூ வாண்ட் டு அச்சீவ், அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்க? No, I just want to see if this would work for me. இது வந்து இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் என் லைஃப்பில். ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து எனக்கு இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட். ஐ வாண்டட் டு see if this would work for me. I know that I can speak well. அது நல்லா வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் if I can actually have a conversation with someone and give my audience something that they want, இதை பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் லைஃப்பில் எங்கேயாவது நல்லா பெருசாக வந்துட்டாங்கன்னா இப்போ நான் பண்ணுறது ஒர்த்து. நான் அப்படி தான் பார்க்குறேன். இது வந்து கிவிங் பேக் ப்ராஜெக்ட் தான். ஏன்னா இது வரைக்கும் நான் ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணதில்லை, எந்த இன்ஃப்ளூயன்சிங்கும் பண்ணதில்லை. நானே ஐ டோன்ட் ஹேவ் அ கோர்ஸ் டு செல், ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு செல் டு பப்ளிக். அதான் யோசிப்பேன். ஹேவ் அ சர்வீஸ், அவ்வளோதான். ஸோ அதுலேருந்து பணம் பண்ணுறதை விட ஐ see it as a giving back ப்ராஜெக்ட். பியூட்டிஃபுல். ஸோ இப்போ ஒரு ஆண்டர்ப்ரனர் இருக்காரு, அவர் பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணுறாரு. நாட் நெசசரி எவ்ரி ஒன் கேன் கம் அவுட் அண்ட் பிகம் த பிராண்ட் ரெப்ரசன்டேட்டிவ், ரைட்? அவங்க எப்படி அதை அணுகலாம், எப்படி அதை அவங்களே வந்து நான் என்னோட பிராண்டை ப்ரொமோட் பண்ணல, பட் ஆனால் இந்த விஷயத்தை நான் வந்து பண்ணி ஆகணும், என் பிராண்டை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்? ஆக்சுவலாக பர்சனல் பிராண்டாக எல்லாரும் ஆகணுமானா இல்லை. இது முதல்ல there is a distinct line. We have to draw a line. எல்லாரும் பர்சனல் பிராண்ட் ஆகணுமானா இல்லை, எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமானா ஆகாது. இது கண்டிப்பாக நம்ம பிராண்டுக்கு ஒரு ஃபேஸ் வேணுமானா நம்ம முடிவு பண்ணணும். நிறைய பிராண்டுக்கு ஃபேஸ் தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னா அந்த பிராண்ட் அந்த ப்ராடக்ட்டே ஏற்கனவே நீட் இருக்கும் மார்க்கெட்டில். யூ டோன்ட் ஹேவ் டு எஜுகேட் ஏன் இந்த ப்ராடக்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேட் பண்ண வேணாம். எஜுகேஷன் தேவையில்லைன்னா அங்கே பர்சன் தேவையில்லை. ஸோ இல்லைனா ஒரு ட்ரஸ்ட் ஏற்கனவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பென் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு பர்சன் தேவையில்லை. ஏன்னா பென் எனக்கு தேவை, எனக்கே தெரியும் தேவைன்னு. அந்த பென் மார்க்கெட்டில் தான் நான் வாங்கிப்பேன். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ ஆனால் சில இடத்துல எஜுகேஷன் தேவைப்படுது. இப்போ நான் எடுத்த நீஷ் வந்து பர்சனல் பிராண்டிங் அஸ் அ சர்வீஸ் வாஸ் வெரி நியூ. இங்கே ஒரு ஏஜென்சி பண்ணுறது. ஸோ எஜுகேஷன் தேவைப்பட்டது. அதனால நான் வந்து நேச்சுரலி ஐ ஹேவ் டு பில்ட் அ பர்சனல் பிராண்ட் அரௌண்ட் மை இண்டஸ்ட்ரி. சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு அது தேவைப்படுது. இப்போ ஸ்டார்ட் அப்ஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து பர்சன் யாருன்னு தெரியணும். இல்லை நம்ம கூட யாரும் ஒர்க் பண்ணணும்னா, நல்ல ரிசோர்ஸஸ் நம்மக்கிட்ட வந்து ஒர்க் பண்ணணும்னா we need to talk about our value systems. நம்ம கம்பெனி இதெல்லாம் பண்ணுறோம்னு வெளியே சொன்னால் நம்ம கூட நிறைய பேர் ஒர்க் பண்ண ஆசைப்படுவாங்க. இதெல்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா பர்சனல் பிராண்ட் ஆகணும்னா இல்லை. பட் நான் ஒரு நல்ல பர்சனல் பிராண்ட் யார் அப்படின்னா அவங்க ஒர்க்கை பற்றி தொடர்ந்து பேசுகிறவங்க. அவங்க மற்றதெல்லாம் பற்றி பேச வேண்டாம். பிஸ்னஸ்க்காக பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா டாக் அபவுட் யுவர் ஒர்க். ஏன்னா பீப்புள் டோன்ட் ஃபாலோ யூ, தே ஃபாலோ யுவர் ஒர்க். ஆமாம், நிறைய பேர் வந்து அவங்க ஒர்க்கை பற்றி இருக்கிறது ஒரு 20% இருக்குது. திடீர்னு லீடர்ஷிப்பை பற்றி பேசுகிறாங்க, நிறைய விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க, தப்பு இல்லை. பட் அங்கே தான் இன்னொரு கொஷின் வருது. இப்போ நான் வந்து ஒரு பர்சனல் பிராண்டிங் பண்ண ஆரம்பிக்கிறேன் என்னோட பிராண்டுக்கு அஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ், ரைட்? ஏதோ வந்து ஒரு மெட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் போடுற போஸ்ட்டுக்கெலாம் வந்துட்டு இவ்வளோ என்கேஜ்மெண்ட் வருது, அது மெட்ரிக்ஸ் எடுத்துக்கலாமா? இல்லை எனக்கு வந்து அதுலேருந்து வர கன்வர்ஷன் வந்து ரைட்டான ஆடியன்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகி சில விஷயம்லாம் எனக்கு நடக்குது, அதை வந்து மெட்ரிக்ஸ் எடுத்துக்கலாமா? எது வந்து ரைட் மெட்ரிக் நினைக்கிறீங்க? ரைட், நீங்கள் யாரை டார்கெட் பண்ணுறீங்கன்றது தான் விஷயம். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஓனர்ஸ் தான் டார்கெட் பண்ணுறீங்கன்னா யூ ஹேவ் டு பி ஆன் B2B பிளாட்ஃபார்ம்ஸ், நாட் ஆன் B2C பிளாட்ஃபார்ம்ஸ். இல்லை, அது புரியுது ப்ரோ. இப்போ வந்து நான் லிங்க்டின் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட இது வந்து நான் லிங்க்டின் தான், ஏன்னா எனக்கு வந்து B2B ஆடியன்ஸ் தான் தேவை, அது முடிவாயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 லைக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது நான் நினைச்ச மாதிரி நடந்திருக்காது. ஆனால் ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 லைக் தான் வந்திருக்கும். ஆனால் அதுலேருந்து வர விஷயம் வந்து
நல்லதாக நடந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு எதை வந்து நம்ம ஒரு மெட்ரிக்காக எடுத்து க்ரோ ஆகலாம்? சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும், முக்கியமாக லிங்க்டின் பொறுத்த வரைக்கும், இட்ஸ் நாட் அபவுட் ஹவு மெனி பீப்புள் ஃபாலோ யூ, இட்ஸ் அபவுட் ஹூ இஸ் ஃபாலோயிங் யூ. ஸோ நம்ம ஒரு போஸ்ட்லையுமே அனாலிட்டிக்ஸ் இருக்கும், இத்தனை இம்ப்ரெஷன்ஸ் இருக்குன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உள்ள அனாலிட்டிக்ஸ் வந்துடும். இதில் எந்த ப்ரொஃபஷனில் இருக்காங்களோ அவங்க அதிகமாக பார்த்தாங்கன்னு பார்த்துடலாம். ஓகே. அதில் வந்து உங்கள் ஆடியன்ஸ் இருக்காங்களான்னு பார்க்கணும். அங்கே உங்கள் ஆடியன்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னா ரைட், நம்ம போஸ்ட் வந்து கரெக்டான ஆடியன்ஸ் போய் சேருது. அப்படி சேரலையா, நம்மளோட கனெக்ஷன்ஸ் ரிக்வஸ்ட்டில் ஏதோ தப்பு நடந்திருக்கு, நம்ம யாருக்கும் தப்பாக ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். இல்லைன்னா நம்ம யாரை தேடுறோமோ அவங்க கூட நம்ம கனெக்டே ஆகலை. நமக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்றதுல அந்த ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம், ஆனால் பிஸ்னஸ் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்ற பிரச்சனை இருக்கும். ஸோ நம்ம வந்து ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷனை விட்டுட்டு பிஸ்னஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் முதல்ல. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவு நம்ம நல்லா கண்டென்ட் போட்டோன்னே நமக்கு நிறைய ரிக்வஸ்ட் வர ஆரம்பிக்கும்ல. அதில் நம்ம வந்து யூ திங்க் தட் நம்ம டிஜியில் இல்லாதவங்கள நம்ம ஃபில்டர் பண்ணுறது நல்லதா, இல்லை வந்து எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது? வெரி நைஸ் கொஸ்டின். இது வந்து ரெண்டு விதமாக சொல்லலாம். நம்ம யூஸ்வலாக சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் ஆரம்பித்த உடனே பண்ணுற முதல் வேலை வந்து அந்த ப்ரொஃபைல் லிங்கை வந்து நம்ம தெரிஞ்சவங்களுக்குலாம் அனுப்பி எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. அது நம்ம பண்ணுற பெரிய தப்பு. ஏன்னா the algorithm gets confused. ஏன்னா லிங்க்டின் பொறுத்த வரைக்கும் இட் ஒர்க்ஸ் ஆனால் நீஷ் பேஸ்ட் அல்காரிதம். ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக் நீஷ்னா தான் அது வேகமாக வளரும், அந்த நீஷில் வளரும் அந்த ப்ரொஃபைல். ஸோ யூ ஹாவ் டு கனெக்ட் வித் பீப்புள் ஒன்லி இன் யோர் நீஷ். ஸோ உங்களுக்கு போஸ்ட் வைரலாக போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட், நிறைய ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வருது, கனெக்ஷன் ரிக்வஸ்ட் வருதுன்னா நீங்கள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணக்கூடாது. உங்கள் நீஷில் இருக்கிறவங்க மட்டும் அக்செப்ட் பண்ணணும், இல்லை உங்கள் ஆடியன்ஸ் மட்டும் அக்செப்ட் பண்ணணும். நீங்கள் யார் பீப்புள் ஹூ கேன் பை ஃப்ரம் யூ, பீப்புள் ஹூ கேன் ஒர்க் வித் யூ, பீப்புள் ஹூ ஆர் ரிலேட்டட் டு யுவர் நீஷ். இவங்க 3 பேர் தான் உங்கள் ஆடியன்ஸாக இருக்கணும். உங்கள் கனெக்ஷன் ரிக்வஸ்ட், உங்கள் கனெக்ஷன்லாம் அவங்க தான் இருக்கணும். ஃபாலோவர்ஸ் அத்தனை பேர் வேணா இருக்கலாம், பட் கனெக்ஷன் யார், ப்ரிடாமினெண்ட்டாக யார் உங்களோட கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தான் உங்ககிட்ட வாங்க முடியும். ஸோ அவங்க தான் உங்ககிட்ட நிறைய எங்கேஜ் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு ஆடியன்ஸை நம்ம க்ரோ பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபார்முலா எனக்கு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம். நான் முதல்ல பண்ண விஷயம் சொல்கிறேன். நான் 2021 April 1 வந்து முதல் கான்டென்ட் போட்டேன். பட் அதுக்கு முன்னாடியே நான் லிங்க்டின்ல ஒர்க் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், அதுக்கு 3 மாதம் முன்னாடியே. பட் நான் பண்ண முதல் வேலை இருந்ததுன்னா, எனக்கு 5000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. நான் கான்டென்ட் ஒன்று போட்டு பார்த்தேன், எனக்கு 5-6 லைக் மேலே தாண்டல. டெய்லி போட்டால் அவ்வளோதான் வந்துச்சு. கன்சிஸ்டன்சி வந்தால் நல்லா வரும்னு சொன்னாங்க, ஆனால் வரவே இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் நான் அல்காரிதம் ஸ்டடி பண்ணுறப்ப தெரிஞ்சது அது நிறைய பேர் இன்ஆக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரிமூவிங் பீப்புள்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ரிமூவிங் பீப்புள். 5000 brought it to 130. So many inactive people, so many people out of my niche. இப்போ நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் பை குவாலிஃபிகேஷன். என் கூட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த பசங்களாம் என் கூட கனெக்ட் ஆகிருந்தாங்க. அவங்க நான் எந்த கான்டென்ட் போட்டாலும் எங்கேஜ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இட் டஸ் நாட் ரிலேட் டு தெம். ஸோ நான் இதுக்காக ஒரு நீஷ் கண்டுபிடிக்கணும். நான் என் நீஷில் யார் இருந்தாங்களோ அவங்க கூட மட்டும் தான் கனெக்ட் பண்ணணும். 130 பேர் தான் என் நீஷில் இருந்தாங்க. ஆனால் நான் 130 பேர் இருந்தப்போ ஒரு போஸ்ட் போட்டப்போ அந்த போஸ்ட்டுக்கு 80 லைக் வந்துச்சு. விச் மீன்ஸ் என் ஆடியன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே எனக்கு க்ரோத்துக்கு வந்துருச்சு. அங்கேருந்து ஒரு 20 நாளில் 1000 ஃபாலோவர்ஸ் போயிடும். ஏன்னா என் ஆடியன்ஸ் மட்டும் தான் பார்க்குறாங்க அது. அதனால ஸோ கரெக்டான பொருள் எத்தனை பேர் சேர்த்துட்டா, கரெக்டான பொருள் கரெக்டான ஆடியன்ஸ். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தா, ஃபர்ஸ்ட் லிங்க்டின்லாம் நம்ம வந்து ஓகே இங்கே வந்து ஒரு நாக்கரியை வந்து ஒரு சோஷியலைஸ் பண்ண ஒரு விஷயம் இல்லை, வேலை தேடுறதுக்கு இல்லை வேலை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பார்த்தேன். இப்போ அது வந்து ரொம்ப ஒரு எவல்யூஷன் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டோரி ஷேர் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு. இதுலேருந்து அது நெக்ஸ்ட் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக லிங்க்டின் ஆல்ரெடி இட்ஸ் அ சோஷியல் பிளாட்ஃபார்ம், இட்ஸ் நாட் அ ஜாப் ஃபைண்டிங் பிளாட்ஃபார்ம் அலோன். பட் லக்கிலி நிறைய ஜாப்ஸ் வந்து அங்கே ஈஸியாக அங்கே கண்டுபிடிச்சிட முடியுது. நிறைய பிஸ்னஸ் அங்கே நடக்குது. ஓவர் 50% ஆஃப் ஆல் சேல்ஸ் இன் த வேர்ல்ட் ஹேப்பன் ஆன் லிங்க்டின் ஆர் த்ரூ லிங்க்டின். ஓவர் 50% அந்த ஒரு ஆப் மூலிமா நடக்குது. விச் மீன்ஸ் இட்ஸ் a huge platform for businesses. ஆனால் இது எங்கே போக வாய்ப்பு இருக்குன்னா, இட்ஸ் பிகமிங் மோர் சோஷியல் தேன் பிஸ்னஸ் இவென்ச்சுவலி. வித் நம்பர்ஸ் கம் திஸ் ப்ராப்ளம். நிறைய நம்பர்ஸ் வந்து பிரச்சனை வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 2011 2012 ஃபேஸ்புக்கில் இருந்த ஆர்கானிக் ரீச் இன்னைக்கு இல்லை. அது ஏன் இல்லைன்னு நம்பர்ஸ் அதிகமாயிட்டாங்க. 2011 வந்து ஓவர் மில்லியன் பீப்புள் இருந்தாங்க, இன்னைக்கு 5 பில்லியன் ஓவர் பில்லியன் பீப்புள் இருந்தாங்க. இப்போ 5 பில்லியன் பீப்புள் இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து லிங்க்டின்ல 800 மில்லியன் தான் லாஸ்ட் இயர் இருந்தாங்க, இந்த வருஷம் பில்லியன் தாண்டிட்டாங்க. 200 மில்லியன் in 1 year. ஆனால் இத்தனை வருஷத்துல 800 மில்லியன் தான் இருந்தாங்க. இப்போதான் ரைட் ஆடியன்ஸ் வராங்க. இப்போ ஆடியன்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நேச்சுரல் டைல்யூட் ஆகும். ஏன்னா தீஸ் ஆடியன்ஸ் ஆர் யூஸ் டு அதர் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ அங்கேருந்து வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்லேருந்து வந்து இங்கே போட்டாங்கன்னா அவங்க போடுற போஸ்ட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மாதிரியே இருக்கும். until they get used to the platform. But once they start getting used to the platform, அவங்க இது மாதிரி கான்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க இவென்ச்சுவலாக. ஸோ அந்த டைம் நம்ம ஆகும். பட் இன்னும் நிறைய பீப்புள் வர இது ரொம்ப ஒரு டைல்யூட் ஆகும், நேச்சுரலாக டைல்யூட் ஆகும். அண்ட் ஆர்கானிக் ரீச்சும் கம்மியாகும். ஏன்னா அவ்வளோ ஆர்கானிக் ரீச் எந்த பிளாட்ஃபார்ம்னாலும் கொடுக்க முடியாது, அவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும். டிக்டாக்ல கூட இப்போ ஆர்கானிக் ரீச் கம்மியாகிட்டே வருது.
இன்ஸ்டாகிராம்லேயும் கம்மியாகிட்டு வருது. ஸோ நேச்சுரலாக இங்கேயும் கம்மியாகும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்ட்ரென்த் தானே, நம்பர்ஸ் தானே. எக்ஸாக்ட்லி. ஸோ அதே மாதிரி எந்த மாதிரி டோன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு கம்பெனி இருக்கோம், அதில் ஒரு எம்ப்ளாயி வந்து ரொம்ப ஆக்டிவாக லிங்க்டின்ல இருப்பார், இன்னொருத்த வந்து சைலண்டாக இருப்பான். பட் இவருக்கு வந்து நிறைய விசிபிலிட்டி ஃபார்ம் ஆகிட்டே வருது. ஆனால் அவர் வேலையை பொறுத்த வரைக்கும் இவர் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம்னு நினைக்கிறீங்களா? அது ஆரோக்கியமான விஷயம் இல்லை, ஆனால் இன்னைக்கு உலகம் அப்படி தான் ஒர்க் ஆகுது. த பெஸ்ட் நோன் பீட்ஸ் த பெஸ்ட். இஃப் யூ ஆர் தி பெஸ்ட், இட்ஸ் யுவர் ஜாப் டு பி பெஸ்ட் நோன் ஆல்சோ. அது நம்ம வேலை. ஏன்னா இதை இப்படி சொல்கிறேன், உங்ககிட்ட நல்ல ப்ராடக்டோ சர்வீஸோ இருக்குது, அதை பற்றி நீங்கள் இந்த மார்க்கெட்டுக்கு சொல்லலைன்னா நீங்கள் உங்கள் மார்க்கெட்டுக்கு நீங்களே பண்ணுற துரோகம். இல்லை இப்படியும் பார்க்கலாம். இதை இன்னொரு விஷயமா பார்க்குறீங்கன்னா, இப்போ நம்ம ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஓகேங்களா, இது ஃபிட் ஆகுது. பட் ஒரு ஜென்ரலாக ஒரு எம்ப்ளாயியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இவன் வந்து ஹி ஒர்க்ஸ் மோர் ஆன் பர்சனல் பிராண்டிங். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, சச்சின் வந்து ரெக்கார்டுக்காக தான் விளையாடினாரு, தோனி வந்து டீமுக்காக விளையாடினாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் சச்சினுக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, தோனிக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ எப்போ அந்த பேலன்ஸை கிரியேட் பண்ணலாம், எப்படி அந்த பேலன்ஸை கிரியேட் பண்ணலாம், எதை பற்றி அவங்க பேசினா அது வந்து இட்ஸ் ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்க? See, there is no balance on social media, obviously. ஏன்னா there is no saying இவருக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வருவாங்க, இவருக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் இட்ஸ் ஆல்சோ டிபெண்ட் ஆன் லக். நீங்கள் சொன்ன மாதிரி டைமிங், இப்போ ஆட்ஸ் நிறைய ஸ்பெண்ட் பண்ணல, இப்போ நான் கான்டென்ட் கிரியேட் பண்ணதுனால டக்கு வளர்ந்துருச்சு. இல்லை, கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது ஒன்று. இப்போ என்னோட டீமில் வந்து ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒன்றத்தை பற்றி பேசுகிறாரு. இதே அவர் ட்விட்டரில் பேசினா இல்லை வந்து இன்ஸ்டாகிராமில் பேசினா எனக்கு பிரச்சனை இல்லை. லிங்க்டின்ல பேசும்போது கம்பெனியோட ரெப்புடேஷனும் அது கூட லிங்க் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? இப்போ வந்து இவர் இதெல்லாம் பேசலாம், இதெல்லாம் பேசுறதுக்கு நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அதை நான் எப்படி அதை ஃப்ரேம் பண்ணுறேன்? ஆக்சுவலாக லிங்க்டின்ல மூணு விஷயம் தான் நல்லா ஒர்க் ஆகும். அது மட்டும்தான் ப்ரிடாமினெண்ட்டாக பேசணும். முதல் விஷயம், டு த பாயிண்ட் பிஸ்னஸ் கான்டென்ட். நான் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன், யாருக்கு சால்வ் பண்ணுறேன், எப்படி சால்வ் பண்ணுறேன். ஆண்டர்பிரனராக இருந்தால் மார்க்கெட்டை வச்சு பேசணும், எம்ப்ளாயாக இருந்தால் கம்பெனியை வச்சு பேசணும். நான் என் கம்பெனிக்குள்ளே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிட்டேன், இது மாதிரிலாம் நல்லா ஒர்க் ஆச்சு. இஃப் இட்ஸ் நாட் கான்ஃபிடென்ஷியல் யூ கேன் புட் இட் அவுட். ரெண்டாவது கைண்ட் ஆஃப் கான்டென்ட் வந்து ஜெனரிக் பாசிட்டிவ் கான்டென்ட் அபவுட் யுவர் லைஃப். நம்ம படிக்கிற புக்ஸு, நம்ம கேட்குற பாட்காஸ்ட், நம்ம மீட் பண்ணுற பீப்புள், நம்ம பிஸ்னஸில் நடந்த பாசிட்டிவ் விஷயங்கள், இதை பற்றிலாம் பேசலாம். ஏன்னா பீப்புள் லைக் டு சி சம்திங் குட் ஹேப்பனிங் இன் த வேர்ல்டு. இது ரெண்டாவது. அண்ட் மூணாவது கைண்ட் ஆஃப் கான்டென்ட் வந்து உங்கள் வேல்யூ சிஸ்டம்ஸ், நம்ம பர்சனல் வேல்யூஸ், பிஸ்னஸ் வேல்யூஸ், ஃபேமிலி வேல்யூஸ், திங்ஸ் தட் வி டீப்லி பிலீவ் இன், நம்ம கம்பெனி கல்ச்சர், இதை பற்றிலாம் பேச ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் என்ன நடக்கும்னா, ஓகே இவங்க இது மாதிரி கம்பெனியில் இருக்காங்க, இந்த கம்பெனி இது மாதிரி வேல்யூ சிஸ்டமோட இருக்காங்க, இந்த பர்சன் நல்ல வேல்யூ சிஸ்டம் இருக்குது, ஒருவேளை இந்த பர்சன் நம்ம இன்கேஸ் இந்த ரோல் தேவைப்படுதுன்னா இவரை போய் ஹெட் ஹேண்ட் பண்ணணும், இல்லை நமக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்படுதுன்னா நம்ம இங்கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதியும். ஏன்னா பிலீவ் இட் ஆர் நாட், நம்ம பிஸ்னஸ் பற்றி பேசுகிறப்ப விட வேல்யூ சிஸ்டம்ஸ் பற்றி பேசுகிறப்ப தான் நிறைய சேல்ஸ் நடக்குது. ஸோ இந்த மூணு கைண்ட் ஆஃப் கண்டென்ட் தான். இதுவும் வேல்யூ சிஸ்டம் சொல்கிறப்போ வந்து அதில் ரெண்டு விஷயத்தை விட்டுருணும், பாலிடிக்ஸ், ரிலிஜன், இது ரெண்டையும் விட்டுட்டு மற்றதெல்லாம் பேசலாம். ஸோ அண்ட் மோர் ஓவர் நெகட்டிவ் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறப்போ லிங்க்டின்ல என்ன ஆயிடுதுன்னா, நம்ம கூட கனெக்ட் ஆன என்ன எல்லாரும் அதை பார்ப்பாங்க. பீப்புள் மைட் see you as a person that's okay, it makes senseல, நெகட்டிவ் தான் பட் ஸ்டில் மேக் சென்ஸ்ல அப்படின்னு நினைக்கலாம். பட் ஓவர் லாங் பீரியட்ஸ் they will not do business with you. எக்ஸாக்ட்லி. கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா we are someone who sees the negative side of it. பாசிட்டிவ் சைடை விட்டுடுறோம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. பாசிட்டிவ் சைடு நம்ம பார்ப்போம். அந்த போஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஹிட் ஆயிடுவீங்க. எக்ஸாக்ட்லி, அந்த போஸ்ட் ஹிட் ஆயிடும். பட் they might not want to do business with us. The goal is to build a business தானே. ஸோ பிஸ்னஸ் வளரணும்னா பாசிட்டிவ் மட்டும் பேசிட்டு நெகட்டிவ் நம்ம பேச வேண்டாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இட்ஸ் நாட் தட் வி ஷுட் பார்த்தியா நான் பார்த்துட்டேன் இது நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போது பர்சனல் பிராண்டிங்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பர்சனல் பிராண்டிங்னாலே பர்சனல், ஆனால் அந்த பர்சனலை நம்ம எவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன்? ஓகே, நாட் மச். இதை நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, சோஷியல் மீடியா இஸ் அ டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். நம்ம கான்டென்ட் நிறைய கிரியேட் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளை பற்றி எல்லாரும் பேசுறதுக்கு நம்மளே உரிமை கொடுக்குறோம், விச் இஸ் குட் திங் அண்ட் அ பேட் திங். பட் அது நம்மளை பற்றி மட்டும் பேசிட்டோமே, நம்ம ஃபேமிலி பற்றி பேசலாமே, நம்ம அந்த லைனை ட்ரா பண்ணலாம். ஸோ அது நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கேரிவியோட ஒய்ஃப், குழந்தைங்க எப்படி இருப்பாங்க கூட நமக்கு தெரியாது. பட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இன்ஃப்ளூயன்சஸ் இன் த வேர்ல்ட். ஸோ இஸ் ட்ரான் அ லைன் பியூட்டிஃபுல்லி. ஸோ அந்த லைன் ஆக்சுவலாக நம்ம ட்ரா பண்ணணும்.